அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க. தேனுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? தானும் கெடாது, தன்னை சார்ந்து இருக்கவங்களையும் கெட விடாது. அத்தகைய மக்களை கொண்ட ஊர் இந்த ஊர். உண்மையிலே தேனி மக்கள் உங்களை பறக்கவே மாட்டாங்க. உண்மைதான். இந்த ஊருக்கு இப்படி ஒரு விளக்கம் சொன்னது நீ ஒரு ஆள் தான். தேனி அப்படின்னு சொன்னால் எல்லாரும் இந்த தேன் சேகரிக்கிற ஈயத்தான் சொல்லுவாங்க. ஆனால் தேன் என்ற வார்த்தையை சொல்லி அதில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் அப்படின்னு தேனோட இலக்கணத்தை சொன்னீங்க. அருமை. அவளை அறியா அமரரும் இல்லை, அவளன்றி செய்ய அருந்தவம் இல்லை, அவளன்றி ஐவரால் ஆவதொன்றும் இல்லை, அவளன்றி ஊர் புகும் ஆறு அறியேனே என்று எல்லோத்துக்கும் முதன்மையாக இருக்கக்கூடிய பெண்மை, அந்த பெண்மையை போற்றக்கூடிய தினமான இந்த தேச மகளிர் தினத்தை எல்லாத்துக்கும், எல்லா மகளிருக்கும் அந்த பாராட்டுகளை தெரிவித்து, இப்போ என்ன பிரச்சனைனா, எங்கள் தணிகையை நான் வந்தவர் சரியா சொல்லியிருக்கணும். அண்ணே, உரிமை அப்படிங்கிறது பேசும்போதே பார்த்தீங்களா, தனக்கு துணையான ஒரு பெண், தனக்கு இணையான ஒரு பெண், எங்களுடைய சுக துக்கத்திலெல்லாம் பங்கெடுத்துக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்கலாம். என்னைக்குங்க எங்களுடைய உரிமையை கொடுக்க போறீங்க? நாங்களே தான் உங்களுக்கு துணையா இருக்கணுமா? நீங்க எப்ப எங்களுக்கு துணையா இருப்பீங்கன்னு கேட்டதுக்கான நாள் தான் இந்த மகளிர் தினம்னு சொன்னா எப்படி சார்? உங்களுக்கே எல்லாம் ஃபேவரா பேசிட்டு அப்புறம் காலா திரைப்படத்தை பார்த்தீங்களா? அதில் எப்படியெல்லாம் ஈக்குவாலிட்டியை சொல்லியிருக்காங்க. ஈக்குவாலிட்டியை சொல்லி கொடுத்தது எங்களுடைய இலக்கியங்க. எப்பேற்பட்ட ஈக்குவாலிட்டி தெரியுமா? ராமன் சீதை எல்லாத்துக்கும் தெரியும். கிட்டத்தட்ட அசோகவனத்தில் ராவன் என்ன எடுத்துட்டு போயிட்டாரு. அங்கே உட்கார்ந்துட்டு இருக்க அந்த அம்மா, அனுமன் போறாருங்க, போய் சொல்றாரு, வந்துருமா, சூழ்நிலை சரியா இருக்கு, ராவணன் இல்லை, என் மேலே ஏறி உட்காந்துக்கோ, ராமன் கிட்ட கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லி கேட்கும்போது அந்த அம்மா இப்படி ஒரு பார்வை பார்த்துச்சான், சிரிச்சுச்சான், அப்புறம் சொல்லிச்சான், நான் என்ன இந்த ராவணனுக்கு பயந்துட்டு இங்கே நின்றுட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியா? என்னுடைய ஒரு சொல், இதுதாங்க மகளிரோட உரிமை. என்னுடைய ஒரு சொல் போதும், எல்லை நீத்த இந்த உலகை யாவையும் சொல்லினால் சுடுவேன், தூயவன் வில்லுக்கு மாசு. என்னுடைய ஹஸ்பண்ட் ராமனுக்கு அது நஷ்டம் ஆயிடும்ன்றதுக்காக நான் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கேன். என் ராமன் வருவார், வில்லெடுத்து விடுவார், அந்த ராவணனை அடிப்பார், சந்தோஷமா ராமன் கையை பிடிச்சிட்டு வருவேன். இது உரிமைக்கான விடயம் எங்க தெரியுமா? அந்த ஈக்குவாலிட்டி எது தெரியுமா சார்? எங்க ஐயாவினுடைய பெயர் திண்டுக்கல் லியோனின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய துணைவியாரனுடைய பெயர் அமுதா லியோனின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இன்ன வரைக்கும் அகில உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு பெருமை, ராமன் அவர்கள் தன்னுடைய மனைவி சீதையினுடைய பேரை முன்னாடி போட்டு சீதா ராமன் ஜானகி ராமன் சொன்னாங்கன்னு சொன்னா இதுதான் சார் மகளிருக்கான உரிமை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதுல அடுத்த டைலாக், அவ மகள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? அவங்க ஆடையெல்லாம் உரிச்ச போது போய் போலீஸ்காரர் அடிச்சாங்க. இந்த மாதிரி உங்களுடைய இலக்கியத்தில் இருக்கா? என்னங்க பாஞ்சாலி தெரியாதா? அந்த அம்மாவை வச்சு சூதாட்டினதுக்கு அப்புறம் காவலாளி வந்து கூப்பிட வர்றாங்க. வரும்போது கேட்குறாங்க காவலாளியை பார்த்து அந்த அம்மா, தன்னை வைத்து என்னை இழந்தாரா இல்லை அவரை இழந்த பின் தன்னை வைத்தாரா அப்படின்னு. இதை நான் போய் ஏமா கேட்கணும்? இந்த காவலாளி சொல்கிறாங்க, இல்லைம்மா அவரை இழந்ததுக்கு அப்புறம் தாம்மா உன்னை வச்சாங்க. அவரே இழந்துட்டாருன்னா நான் எதுக்கு வரணும்? நான் எங்கள் அப்பா பாஞ்சாலன் அவருடைய பொண்ணு, இப்போ நான் அவங்களுக்கு மனைவியே இல்லைன்னு ரொம்ப துணிதமாக சொன்னாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் சபதை எடுத்தா பாருங்க. பாரதியார் அப்படி சொல்லுவாங்க, ஓ மகாசக்தி பராசக்தி ஆணை உரைத்தேன், மேவி துச்சாதனன் செந்நீர், அதன் பால் துரியாதனன் ஆக்கை ரத்தம், மேவிய இரண்டும் கலந்து குழல் நீதில் பூசி நறு நெய் குளித்து சேவிய குழல் முடிப்பேன், அதுவரையிலும் முடியேன் நான் சொல்லி அந்த பஞ்ச பாண்டவர்களை ஜெயிக்க வச்சதே பாஞ்சாலிங்கிற பெண்ணுன்னு சொன்னா இது மகளிருக்கான உரிமைங்க. இது எல்லாத்துக்கும் மேல அப்படியே ப்ளூ ஸ்டார் படமா அப்படிங்க வந்து படம் ஓட்டுறாரு. நான் ஒன்று கேட்குறேன், இல்லை தெரியாம தான் கேட்குறேன், பாகுபலி படத்தை சொன்னீங்கல்ல, இவங்களுடைய திரைப்படம் என்ன பண்ணியிருக்கு தெரியுங்களா? பாகுபலியில் ஒரு கேரக்டர் இருக்குங்க ஐயா. அந்த கேரக்டரு அதுக்கு முன்னாடி நீலாம்பரின்னு ஒன்று நடச்சுது. அவ்வளோ பேர் ஆக்ரோஷமாக அந்த நீலாம்பரி கேரக்டருக்கு அத்தனை பேரும் ஃபேன். அந்த அளவுக்கு ஏன் ரஜினியே சொல்லியிருப்பாங்க, எனக்கு இணையான வில்லன் ஒரு பெண்ணில் நீங்கள் வந்திருக்கீங்க சூப்பர்னு சொல்லி. அதை மாற்றி பாகுபலியில் அந்த அம்மா ராஜமாதாவாக காமிச்சிருப்பாங்க, என் கட்டளைய சாசனம் சாசனமே கட்டளைன்னு. அதெல்லாம் முடிஞ்சு ஜெயிலர் படத்தில் வந்து அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, ஏன்
தேங்காய் சட்னி தான் இருக்கு, புதினா சட்னி இல்லையா? கடைசி வரைக்கும் எங்க நிலைமை வீட்டுல சட்னி வைக்கிறதாவே இருக்குதுங்க ஐயா. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இவங்களுக்கு தோசையை சுட்டு சுட்டு போட்டு ஒரு வழி ஆயிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் பெண் உரிமையை பத்தி பேசுறாங்களே. ஏங்க, கண்ணகின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, என்னமோ ப்ளூ ஸ்டார் படத்துல அத்தனை ஆண்களுக்கு நடுவுல ஒரு பெண் வந்து நின்னதை பெருமையா பேசுறீங்க. தன்னுடைய கணவன் மேல ஒரு மன்னன் பொய் பழி சுமத்திட்டான்னு சொல்லி மன்னன் கிட்டையே நீதி கேட்டு போராடி நின்ன முதல் லேடி அட்வொகேட் சார் கண்ணகிங்கிறவங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் எல்லாத்துக்கும் சிலை வடிச்சாங்க தமிழகத்துல. அதாவது வள்ளுவனுக்கு ஒரு சிலை, பாரதியாருக்கு ஒரு சிலை, பாரதிதாசனுக்கு ஒரு சிலைன்னு சொல்லி. அப்போ கண்ணகி அவர்களுக்கும் சிலை வடிச்சாங்க. அதுவும் சட்டமன்றத்துக்கு போகக்கூடிய அந்த நுழைவாயில் அந்த சிலையை வைக்கணும்னு சொன்னாங்க. அப்ப எல்லாரும் கேட்கறாங்க, இவங்கெல்லாம் தமிழறிஞர் வச்சிருக்கீங்க, எதுக்கு கண்ணகிக்கு போய் சிலை வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது, இந்த வழிதான் சட்டசபைக்கு சட்டமன்றத்துக்கு போகக்கூடிய வழி. இந்த வழியில நிறைய அமைச்சர்கள் போவாங்க. இது என்ன, இந்த சிலை எதற்காக நான் இங்க வச்சேன்னு சொன்னா, இந்த வழியில போகக்கூடிய எல்லா அமைச்சருக்கும் தெரியணும், இந்த நாட்டில் ஏதாவது தவறு நடந்தா ஒரு சாதாரண பெண் வந்து தட்டி கேட்பான்னு சொல்லி அதற்காக இந்த சிலையை நான் இங்க வைக்கிறேன்னு சொன்னாங்கன்னு சொன்னா, இதுதான் சார் மகளிரினுடைய உரிமை. எங்க நல தமயந்தி எல்லாத்துக்கும் தெரியும். காதல் அப்படின்னு சொன்னா அது எல்லாமே பெண்களுக்கு அப்படின்ற மாதிரியே உரித்தானதா இருக்கும். அப்படியே அந்த கால பெண்கள்னா சுவாமி நாதான்னு பேசுவாங்க. உண்மையா அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அவளுக்கு சுயம்பரம் நடக்கக்கூடிய அந்த நேரம், அந்த மாலையில அவ அப்படியே தவிச்சிட்டு இருக்கா. அவ சுயம்பரம் நடக்கணும்னால அவளுக்கு ஒரு சிக்கல். ஏன்னா அவன் தமயந்திய காதலிக்கிறான், அப்படியே நல்ல காதலிக்கிறான், விரும்பி நின்றுட்டு இருக்கா. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நலன் வரான் தூதுவனா. எதுக்காக? அவ ரொம்ப அழகா இருப்பாளாம் தமயந்தி. அப்போ தேவர்கள் கூட அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்றதுக்காக தூதுவனா வந்து சொல்றான், நீ வந்து இந்த தேவர்கள் நாளைக்கு வருவாங்க 4 பேர், அதுல யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு தமயந்தி சொல்லுவாங்க, வரக்கூடிய கணவனாக இருந்தாலும் சரி. அவ எப்படி தெரியுமா சொல்லியிருப்பா, சுயம்வரத்தில் தீர்மானம் செய்வது என் உரிமை, நீ வந்து என் உரிமையில் தலையிடாதே, அதை நான் பார்த்துக்கிறேன், நாளைக்கு நான் யாரை டிசைட் பண்ணுங்கிறது என் கையில தான் இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு அந்த தமயந்தி சொல்லியிருக்கான்னு சொன்னா, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குங்க. எங்க ஐயா சொன்னாரு, அதாவது விஜயகுமார் நான் பேசும்போது சொன்னாங்க, கண்ணகிக்காக கோவில் அமைச்சாங்கன்னு சொல்லி. உங்களுடைய திரைப்படங்கள் தாஜ்மஹாலை தான் வாழ்த்துச்சு, ஆனா எங்களுடைய இலக்கியங்க ஒரு மகளிருடைய உரிமைக்காக கோயிலை வடிச்சு அதுக்கு நாங்க பாராட்டு தெரிவிச்சோம்னு சொன்னா அப்படி இருக்கணுங்க. எங்க இது எல்லாத்துக்கும் மேல ராமநாதபுரம், அதாவது ராமநாதபுர சமஸ்தானம்னு சொன்னா, செல்லமுத்து விஜய ரகுநாதபதி சேதுபதினு சொன்னா, அவருடைய ஒரே ஒரு மகளாக பிறந்து எல்லா விஷயத்திலையும் என்ன டேலண்ட் சார், ஈட்டி எறியறது, குதிரை ஏறுறது, எல்லா விஷயத்திலையும் டேலண்ட், எல்லா லாங்குவேஜும் தெரியுமா அந்த அம்மாக்கு. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. பின்னாடி ஒரு மன்னனையே கல்யாணம் பண்ணி அவங்களுக்காக சிவகங்கை சீமையே ஆண்டாங்க, அதுவும் பெரிய விஷயம் இல்லைங்க. அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள் கூட சேர்ந்து ஒரு பெண் படையே உருவாக்குனாங்க, இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஏன் அந்த அம்மாவினுடைய ஆக பெரிய உரிமையினுடைய சாகசம் என்ன தெரியுமா? அந்த அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 13-14 வயசுல அந்த ராமநாதபுர சமஸ்தானத்துல ஒரு கோயில் இருந்துச்சு. அந்த கோயிலுக்குள்ள சில குறிப்பிட்ட மக்கள் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு கிட்டத்தட்ட 1730ஆம் ஆண்டுல அந்த காலகட்டத்துல அப்படியெல்லாம் இல்லை, இந்த கோயில் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் சமம், ஆக எல்லா மக்களும் கோயிலுக்குள்ள வரலான்னு சொல்லி தனக்கு கிடைத்த உரிமையை அனைத்து மக்களுக்கும் கொடுத்தவங்கிறதா வேலுநாச்சியா நம்மளுடைய பெண்மணின்னு சொன்னா. நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? வடக்கே இருந்தாங்கல்ல ஜான்சி ராணி, அவங்க வேலுநாச்சியாருக்கு அப்புறம் பிறந்தவங்க தான். அவங்க எல்லாம் கூட இந்த வில்வித்தை வாழ்வியரெல்லாம் கத்துக்கிறதுக்கு நிறைய தடைகள் இருந்துச்சு, மறைமுகமாக தான் கத்துக்க முடிஞ்சது. ஆனா வேலுநாச்சியார் அவர்கள் அதுக்கு முன்னாடியே வந்து எல்லா உரிமைகளையும் பெற்று கத்து தேர்ந்த ஒரு நாடுன்னு சொன்னா அதுதான் நம் மாநிலம் தமிழ்நாடுங்க. ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்காங்க, வீரம்னா ஆண், எந்த போர்னா ஆண், எல்லாமே ஆண், விவசாயம்னா கூட ஆண் தான் சொல்லி. ஆனா அது விவசாயம் ஆண்கள் கிட்ட கிடையாது, எல்லாமே துவக்கம் பெண் தான்றதுக்கு சான்று என்ன தெரியுமா? இன்ன வரைக்கும் அதனாலதான் நாத்து நடக்கூடிய உரிமையை இன்னும் பெண்கள் கிட்ட கொடுத்துருக்கோம்னு சொன்னா நம்ம பாரம்பரியமே பெண்களை கொண்டாடக்கூடிய பாரம்பரியம் தானே சார். இதெல்லாம் தெரியாம எப்படி எல்லாம் பேசியிருக்கீங்க? ஒரு நிமிஷம் கோயிலே பாருங்க, காளியம்மன் கோயில் இருக்கு, மாரியம்மன் கோயில் இருக்கு, எங்கேயாவது காளியப்பனுக்கு கோயில் இருக்கா?
மாரியப்பன் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் அம்மன் வழிபாடு தான். நம்மெல்லாம் காளியப்பன் கோயில் வந்து ஒரு பேரும் அங்கே இருக்க மாட்டேன். உண்டியலில் 50 ரூபா சேர்ந்தாலே ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. ஏதோ காளியம்மன் மாரியம்மன்னா அம்மன் கோயில் இருக்கிறதுனால தான் அது மேலே கொஞ்சமாவது மரியாதை இருக்குது நமக்கு. கரெக்டு தாங்க ஐயா. அதாவது காவல் தெய்வமாக இருந்தாலும் வெளியே தான் நிற்கணும், கருப்பண்ண சாமியாகவே இருந்தாலும். எங்க நிறைவாக இந்த ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு பெண் பிறக்கிறான்னு சொன்னா அவ வீட்டுக்கும் நல்லது செய்யணும், நாட்டுக்கும் நல்லது செய்யணும். அதே ஒரு அரசியாக ஃபியூச்சர்ல மாறிட்டான்னு சொன்னா கண்டிப்பா வீட்டையும் பார்த்து அந்த நாட்டையும் காப்பாற்றக்கூடிய நிலையில தான் இருக்கணும். சோழ நாட்டுல மானியாக பிறந்து பின்பு பாண்டிய நாட்டுக்கு புகுந்து போய் அந்த இடத்துல சைவம் தலைத்து ஓங்கி நின்றாலும் சமணம் வந்து சேர்ந்தக்கூடிய அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் சமணத்துக்கு போயிட்டாங்க, மன்னர் கூடி சமணத்துக்கு போயிட்டாங்க. ஆனா மன்னர் அதுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க மாறி போயிட கிடையாதுங்க. என்னுடைய உரிமை என்ன, என்னுடைய நிலைப்பாடு என்ன, என் மக்களை நான் மீட்டு கொண்டு வருவேன். திருநீர் போட்டா கூடி மன்னன் மூஞ்சியை பார்க்க மாட்டாராம். கண்ணு முட்டு கேட்டு முட்டுன்னு சொன்ன அந்த நிலையெல்லாம் மாத்தி திருஞான சம்பந்தருடைய உதவியை பெற்று கிட்டத்தட்ட மொத்த மக்களையும் மாத்தி மன்னனையும் மாத்தி கூன் பாண்டியன் உலகமெல்லாம் சொன்னவரை திருஞான சம்பந்தருடைய ஆற்றலால் நின்ற சீர் நெருமாறனாக மாற்றியவர் தான் மங்கையருக்கெல்லாம் தனியரசி எங்கள் குல தெய்வம் மங்கையரசி நாயனாராக வந்தார்கள்னு சொன்னா இதுதாங்க பெண்கள். அதாவது தாயை பத்தி எல்லாம் இவங்க பேசினாங்க. தாய்ங்கிறவங்க சாதாரண விஷயம் இல்லை, என்னமோ இவங்க தான் எல்லாமே செஞ்சாங்க. காந்தாரின்னு ஒரு அம்மாங்க கண்ணை கட்டி தான் கணவருக்கு கண்ணு தெரியலன்னு கண்ணை கட்டிட்டாங்க. மொத்த சக்தியும் அந்த கண்ணுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. கடைசியில் அந்த போர் வந்துச்சு, 99 குழந்தைங்களும் இறந்துட்டாங்க. ஒரே ஒரு பையன் துரியோதனன், நான் நாளைக்கு போருக்கு போறப்பான்னு சொல்லும் போது சரிப்பா நீ போய் குளிச்சுட்டு உடம்புல எந்த நகையும் ஒரு தொட்டு துணி இல்லாம பிறந்த மேனியோட வா அப்படின்னு சொல்றாங்க. அதை சரின்னு சொல்லி கேட்டுட்டு போறாங்க. இதைய கிருஷ்ணர் காதல கேட்டுறாரு. அப்புறம் அந்த அவர் வந்துட்டு இருக்கும்போது துரியோதனன் வந்துட்டு இருக்கும்போது கண்ணன் வரா, என்ன இப்படியா போயிட்டு இருக்கே அப்படின்னு. இல்ல அம்மாவை பார்க்க அப்படின்னு. அம்மாவும் ஒரு பெண் தானே, அதுக்குன்னு நீ இப்படியா போவ, மறைக்க வேண்டியதெல்லாம் மறைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது அப்படியே அவரு சரின்னு ஒரு இலை எடுத்து மறைச்சிட்டு வந்துடுறாங்க. என்னப்பா வந்துட்டியா அப்படின்னு சொல்லி காந்தாரி கேட்குறாங்க. வந்துட்டேன்னு சொன்ன உடனே தான் கண்ணில இருந்து அந்த துணியை கழட்டி அத்தனை நாள் தேக்கி வச்ச அந்த சக்தியின் மூலமாக மேலிருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க. உடம்பெல்லாம் வஜ்ரமா மாறுது. கிட்டத்தட்ட கடவுளே நினைச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது. பாதத்தை பார்த்துட்டு கண்ணை மூடணுன்னு தப்பு பண்ணிட்டியே துரியோதனா, ஏன் அந்த இடுப்பு பகுதியை மறைச்சிட்டே அப்படின்னு கிருஷ்ணன் தாமா சொன்னான் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் விஷயம் இல்லை. எங்க பெண்ணினுடைய உரிமை என்ன தெரியுமா? ஒரு தாய் நினைச்சான்னு சொன்னா கடவுளுக்கு கூடி சாபம் விடலாம், கடவுளை கூடி கேள்வி கேட்கலான்னு சொன்னதாங்க நம்மளுடைய இலக்கியம். அவ சொன்னா இப்படி பண்ணிட்டியே கிருஷ்ணா, நான் எப்படி எந்த குழந்தையும் இல்லாம அனாதையா இருந்தனோ அதே மாதிரி நீயும் அனாதையா தான் இருப்பேன்னு சொல்லி இது வந்து மோசமான விஷயம் இல்லைங்க. கடவுளையே எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு கொண்ட மாநிலம் கொண்ட நாடு என்று சொன்னால் அதுதான் தமிழ்நாடு. அந்த நிலைப்பாடு தான் பெண்களின் உரிமை. ஆக ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சுக்கோங்க. நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டி செம்மை மாந்தர்கள் திரும்புவதில்லையாம். விலகி வீட்டிலோர் பொந்துடை இருப்பதை வீர பெண்கள் விரைவில் தகர்ப்பராம். சாஸ்திரங்கள் பலபல படிப்பராம், சௌரியங்கள் பலபல செய்வராம், மூத்த பொய்கள் யாவையும் ஒழிப்பராம், மூதக்கட்டுக்கள் யாவையும் தகர்ப்பராம், ஏத்தி ஆண் மக்கள் போற்றிட வாழ்வராம், இளையனங்கையின் எண்ணங்கள் கேளீரோ அப்படின்னு பாரதியார் சொல்லி இன்னைக்கு 100 வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க. அது இன்னைக்கு அன்னைக்கு சொன்ன இலக்கியம் இன்னைக்கு நடந்திருக்கு. சந்திரயான் 1, 2, 3 விடும்போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சுங்க ஐயா. ஏன்னா 1 மயில்சாமி விட்டார், 2 ஃபெயிலியர் ஆனாலும் சிவன் தான் அதுக்கு இதா இருந்தார், 3 முத்துவேல் தான் பண்ணார். ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. பெண்கள் இல்லையா, பாரதி சொன்னது முடிஞ்சு போச்சா அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அப்படியெல்லாம் இல்லை, நீங்கெல்லாம் நிலவுக்கு தானே சேட்டலைட் விடுறீங்க, நாங்க பாரு பெண் நிகர் சாட்சிங்கிறவங்க சூரியனுக்கே ஆதித்யாவன் விண்கலத்தை விட்டோம்னு சொன்னா இதுதான் சார் மகளிருக்கான உரிமை. ஆக புகழ் புரிந்தார் இலாக்கு இல்லை ஏறுபோல் பீடநடைன்னு சொன்னா ஒரு மங்கை வீட்டில் இருக்க அந்த பெண்ணை ஒட்டிதான் அந்த குடும்பமே நிலை பெற்று இருக்குன்னு சொன்னா இதையெல்லாம் காலம் காலமாக சொல்லி கொடுத்தது உங்களுடைய சினிமா. பாதியில வந்த சினிமா இல்லை சார், ஆதியில அச்சாரமா உட்கார்ந்துட்டு இருக்க எங்களுடைய பாரம்பரியத்தை இன்றளவும் போற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய இலக்கணமே 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 என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டிடம் அமர்கிறேன். வாழ்க வளமுடன். தாயை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னாங்க. இன்னைக்கு மகளிர் தினத்தன்னைக்கு
எல்லாரும் நம்ம பெத்த தாயை ஒரு 5 நிமிஷம் நினைக்கணும். உண்மையிலே நான் இன்றைக்கி எங்கள் அம்மாவை இன்றைக்கி நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் 10 பிள்ளைங்க, வஞ்சமில்லாத ஒரு குடும்பம். எங்கள் அப்பா தங்கமான மனுஷன். குடும்ப கட்டுப்பாடை மீறினதுனால தான் நான் பிறந்தேன். சட்டத்தை மீறியதால் பிறந்த குழந்தை லியோனி. 2 பெருக இன்பமாய் வாழ்க அப்படின்னு அன்றைக்கி சட்டம் இருந்துச்சு. எங்கள் அப்பா 2ஓடு நிறுத்தியிருந்தாருன்னா எங்கள் அண்ணன் சிங்கப்பூரில் இருக்க அண்ணனோடு முடிஞ்சிச்சு. நான் 3ஆவது பிள்ளை. சட்டத்தை மீறியதால் பிறந்த லியோனி. உண்மையிலே அப்படி ஒரு பெரிய குடும்பம். அதில் அந்த 3 ஆம்பளை பிள்ளைய வரிசையாக பிறந்துட்டான். நான் 3ஆவது பையன். எங்கள் அம்மா நாங்கள் 3 பேரும் சின்ன பிள்ளைகளாக இருக்கப்போ எங்கள் பெரிய அண்ணனுக்கு ஒரு 7 வயசு, எங்கள் 2ஆவது அண்ணனுக்கு ஒரு 5, நான் ஒரு 3 வயசு பையன். ஸ்கூல் முடிஞ்சு வந்தோன்னே மேலே ஏறி எல்லாத்தையும் ஜன்னலில் அப்படி உட்கார வச்சுருவாங்க. எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து மீதி இருக்கிற அந்த வெள்ளைச்சோரை சாம்பார் ஊற்றி அந்த எல்லா சோத்தையும் அப்படி குழப்பி ஆளுக்கு ஒரு உருண்டையை பிடிச்சி கொடுப்பாங்க. அதில் எங்கள் பெரிய அண்ணன் வாங்கி அப்படின்னு 3 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஒரு ஸ்டார் ஹோட்டலில் 10,000 ரூபா கொடுத்து சாப்பிட்டா கூட அப்படி ஒரு சுவையான சாப்பாடு என் தாய் கையில் அந்த உருண்டைச்சோறு இருக்கு பாருங்க. அது சாப்பிட்டாத ஆள் யாருமே இருக்க முடியாது. அதில் நான் அந்த 3ஆவது சைடில் இப்படி உட்காந்துருப்பேன். எங்கள் அம்மாட்ட சண்டை போடுறேன், மா என்னை நடுவில் உட்கார வைய அப்படின்னு. 2ஆவது அண்ணன் அவன் தாண்டா நடுவில் உட்காந்துருப்பேன். வருஷப்படி தான் உட்கார வைப்பேன். நீ ஓரத்துலேயே நில்லு உட்காரு. முடியாது, சோத்தை தூக்கி குப்பையில் விட்டுருவேன் அப்படி. சின்ன பிள்ளையில 3ஆவது பையன். எங்கே செஞ்சாலும் செய்ய மாட்டாவேன். அப்படி எங்கள் அண்ணனை கொண்டு போய் ஓரத்தில் உட்காரு சாமி, என்னமோ பெரிய நடுவில் உட்காரணும், ரொம்ப பிடிவாதான், வாடா நடுவில் உட்கார்றா அப்படின்னு என்னை தூக்கி நடுவில் உட்கார வச்சுட்டு ஊட்டும்போது மூஞ்சியில் இடிச்சுக்கிட்டே ஊட்டினாங்க. என்ன சொல்லிட்டு ஊட்டினாங்க பற்றியே தெரியுமா? வாழ்நாள் முழுவதும் பாடுறா நீ நடுவுலையே தாண்டா கிடக்க போகிறேன்னாங்க. எங்கள் அம்மா விட்ட சாபம் 36 வருஷமாக நடுவராக இருக்கேன் பாருங்கள். எங்கள் அம்மாவோட சாபம், பெத்த தாயினுடைய சாபம் கூட ஒரு மகனுக்கு வரமாக மாறும். ஒரு மகன் பெரிய இடத்துல இருக்கிறத பார்க்கும்போது ஒரு தாய் அடைகிற சந்தோஷத்தை வள்ளுவன் மாதிரி யாருமே இது வரைக்கும் எடுத்து சொல்லலை. ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. என் பிள்ளை அப்படியேப்பட்ட பிள்ளைன்னு ஒரு 5 பேர் சொல்கிறப்ப அந்த செய்தியை கேட்குற தாய் அடைகிற சந்தோஷத்துக்கு நிகரான ஒரு மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னா திருவள்ளுவர் என்ற நம் தெய்வ புலவன் தான். உண்மையில் அதை விட இதெல்லாம் எங்களுக்கு 11th வரைக்கும் எது அறத்துப்பால் பொருள்பால் இது 2 தான் நடத்துவாங்க ஸ்கூலில் வரைக்கும். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபவான் முதற்றே உலகு கற்றதனாய பயனன் கொள்வாள் அறிவன். 6ஆவதில் மனப்பாட பாட்டு. 7ஆவதில் 8ஆவதில் கற்க கசடர கற்பவை கற்ற பின்னிற்க அதற்கு தக பீலிவை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால வெகுத்து பயன் கேட்பார் விணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். இதெல்லாம் எப்போ 11th நிப்பாட்டிட்டாங்க. காலேஜில் வந்த பிறகு தான் இன்பத்துப்பாலே நடத்தினாங்க. செகண்ட் இயர் படிக்கும்போது சார் நடத்துகிறார், எங்கள் ப்ரொஃபஸர் என்ன திருக்குறள் நடத்துகிறார் தெரியுமா? யான் நோக்கும் கால் நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். திருவள்ளுவர் எப்படி லவ் பண்ணியிருந்தா இப்படி எழுதியிருப்பாரியா? கண்டிப்பாக தேனி பஸ் ஸ்டாண்டு மாதிரி ஒரு இடத்துல நின்று அவர் லுக்கு விட்டுருக்கார். இல்லாட்டி இதை யாராவது அனுபவிக்க முடியுமா? நாம் பார்க்கும்போது நீ மண்ணை பார்க்கிறாய், நான் நோக்கும் கால் நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி. நான் பார்க்குற நேரத்தில் நீ என்னை பார்க்குறப்ப நான் வானத்தை பார்க்குறேன். இது நடக்கும் எல்லாத்துலேயும். பார்த்துருக்கீங்களா? அந்த பிள்ளைய இப்படியே பார்ப்பேன், அந்த பிள்ளை அப்படிங்க. இவரும் வெக்கப்படுவார், இவர் இங்கிட்டு திரும்புவார். அப்போ தான் பெரிய வானத்தில் ஆராய்ச்சி, பெரிய அஸ்ட்ரானமிக்கல் சயின்டிஸ்ட் மாதிரி இருந்தால் அப்படி பார்ப்பேன். ஏன்னா அந்த பிள்ளை இவரை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு தெரியும். இதை கண்டுபிடிச்சிருக்காரு பாரியா. ஆனால் லவ் சினிமாவில் எப்படியா காட்டுறாங்க? ஒரு பொம்பளை பிள்ளை வருது பஸ் ஸ்டாப்பில், ஒரு பக்கத்தில் வந்து நிற்கிறேன், கர்ச்சிப் கீழே விழுகுது, இவர் எடுத்து கொடுப்பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, கர்ச்சிப், தேங்க்யூ அப்படின்னு வாங்குறப்ப 2 பேர்த்துக்கு இந்த விரல் 2 டச் ஆகும். அதுக்குன்னே ஒரு மியூசிக் வச்சுருப்பாங்க சினிமாவில். லவ் வந்துருச்சான். அடுத்த நிமிஷம் ஜெர்மனியில் டூயட்டு.
இந்த விரல் டச் ஆனோன்னே எப்படிரா லவ் வரும். அப்படி பார்த்தா மகளிர் ஸ்பெஷலில் கண்டக்டர் டிக்கெட் கொடுக்குறாரு. ஒவ்வொரு பிள்ளைங்க டிக்கெட் கொடுக்குறப்ப அப்படின்னா அந்த ஆள் வேலை பார்க்க முடியுமா? அவர் எல்லாத்தையும் டிக்கெட் கொடுப்பாரு. கை படம் இந்த கொடுனே வாங்கி கொடுக்குங்க, சப்புன்னு அடிக்குங்க கண்டக்டர்லாம். சில நம்ம ஊர்லலாம் எங்கே நேரத்துலேருந்து உடனே காணா போக்கா உட்காருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஜாலியாக போவாங்க. யாரியான்ட்டு சினிமாவில் ஒரு காதலை எவ்வளவு ஈஸியாக முடிச்சு விட்றாங்க பாருங்க. அருமையாக பேசினாங்க. இனி திரைப்படங்களே என்ற அணியை நிறைவு செய்ய கவிஞர் இனியவன் உங்கள் பலத்த கரவொலியோடு பட்டிமன்றத்தை நிறைவு செய்ய வருகிறார். பாப்பா. மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். 2 பேர் அவங்க பங்குக்கு சாமி ஆகிட்டு போயிருக்காங்க. இதில் எனக்கு வருத்தம் என்னென்னா, நடுவரும் சேர்ந்து அவங்க கூட ஒரு மாதிரி சிங்சாங்க அடித்தது எதுக்குன்னு எனக்கு புரியல. அதாவது தம்பி, பட்டிமன்றம் முடிகிற வரைக்கும் என் வேலையாக அதுதான். ஒவ்வொருத்தரும் பேசணுன்னா அவங்க பேச்சை ஆதரித்து சைன் ஜக்குன்னு வாசிப்பேன். நாகஸ்வரம் ஒத்து ஊதுருவாரில் அது மாதிரி தான் ஊதிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் 4 பேர் முடிங்க, அப்புறம்தான் நான் தனியாக ஆவர்த்தனா, அப்புறம்தான் நம்ம நாகஸ்வரத்தோட பிற்காலம் நீங்கள் பார்க்கலாம். காலகாலமாக தமிழ் இலக்கியங்கள், தமிழ் இலக்கியம் மட்டுமல்ல உலக இலக்கியங்களை எடுத்துக்கொள்ளும், பெண்களை உயர்வு செய்ததா கொதிச்சார். அந்த அவர் சொன்னார், ஔவையார் தெரியுமா? நானும் கேட்கிறேன், ஔவையாரை உனக்கு நன்றாக தெரியுமா? ஔவையாரிடம் போய் முருகன் கேட்கிறார், கொடியது எது? நல்லா கேட்டுங்க, எவ்வளவு பெரிய உள்குத்து இருக்கு பாருங்க அந்த பாட்டில். கொடியது எது கேட்டோன்னு ஔவையார் சொல்றாங்க, கொடியது என்றால் வறுமை கொடியது, அதனினும் கொடியது இளமையில் வறுமை. 3வது வரி பாருங்க, அதனினும் கொடியது ஆற்றுணா தொழுநோய், ஆத்த முடியாத தொழுநோய். அதனினும் கொடியது அன்பில்லாத பெண்கள், அதனினும் கொடியது அவ கையில் வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு. நான் கேட்கிறேன், அன்பு என்பது பெண்களுக்கு மட்டும்தானா? நடுவர் அவர்களே, நீங்கள் அறிவியல் வாத்தியார் தானே, நியூட்டனுடைய 3rd லா என்ன சொல்லுகிறது? நடுவர் அவர்களே, நியூட்டனுடைய 3rd லா, 3ஆம் விதி, நியூட்டன் 3ஆம் விதி என்ன? நான் பிசிக்ஸ் வாத்தியார்னோன்னா தைரியமாக கேட்டார். நல்ல வேலை, வேறு எக்கனாமிக்ஸில் கேட்டிருந்தீங்கன்னா நான் பெயிலாக போயிருப்பேன். இங்கேனையே நல்ல வேலை, என் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ். நியூட்டன்ஸ் 3rd law of motion. Every action has an equal and opposite reaction. Every action has an equal and opposite reaction. அப்படியே தமிழ் மீடியத்துக்கு நடத்தினேன், அதையும் சொல்லிடுறேன். ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை உண்டு. எப்படி இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம்? என் அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு விசைக்கும் எதிரான சமமான விசை உண்டு என்பது உலக நியதி. அன்பில்லாத பெண்டீர் என்று ஔவையார் சொல்லுகிறார். நான் கேட்கின்றேன், நீ அன்பு செய்திருந்தால் அவளும் அன்பு காட்டியிருப்பாள். அது இந்த குற்றச்சாட்டு எங்கே தெரியுமா? புருஷன் ஒழுங்கா இல்லை, அதனால அவ அன்பு செய்யல. இதுதான் வரலாற்று உண்மை. இதை ஔவையாரை ஏற்றுக்கொள்ளாத போது இந்த சமூகம் எப்படி ஏற்றுக்கொள்ளும்? என்னங்க நீங்க ஆரம்பத்தில் திருவள்ளுவர் சப்போர்ட் பண்றாரு. திருவள்ளுவர் அவர் சொன்னாராம், தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலார் பெண். இதை சத்தமாக சொல்லிட்டோம்னா ரொம்ப புத்திசாலித்தனமான அர்த்தம். நீங்கள் நல்லா நிறுத்தி கேளுங்க. தற்காத்து தன்னை காத்து பெண் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தன்னை காத்து தற்கொண்டான் பேணி. யாரு இவ? கட்டினால ஒரு லூசு, அந்த நாயையும் சேர்த்து காப்பாற்றி ஒரு ஆம்பளையில மேடையில் உட்கார. என்னங்க நீங்க இலக்கியம்ல ஒரு பெண் கட்டின அந்த லூசு இருக்கு பாரு அப்படின்னு என் பக்கம் வேற கையை காட்டுறாரு எங்கள் வீட்டுக்காரமா. இது மாதிரி கேட்பேன்னு நான் எவ்வளவு காலங்காலமாக காத்திருந்தேன். இனியவன் தான் உண்மையிலே என் காதார இன்னைக்கு நல்ல வாக்கியத்தை சொல்லியிருக்காருன்னு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை, 3வது வரி 3வது சீரில் என்ன சொல்கிறாரு? தற்காத்து தற்கொண்டான் பேணி, புருஷனையும் சேர்த்து இவ தான் காப்பாற்றணுமா? ஏன் உனக்கு கை கால் இல்லை? எரு மாடு மாதிரி 6 அடி இருக்கல்ல, உழைச்சி தின்ன ட்ரெஸ்ஸு போட்டு நீயே போட்டுக்கோ, உனக்கு ஜட்டி மறுக்கொண்டு அவ மாட்டி விடணுமா? இதை கேட்பாங்க இல்லைங்க. அவனையும் சேர்த்து அவ காப்பாற்றணும். யார் சொல்றது? வள்ளுவர் சொல்றார். தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து. யாருன்னா பெரியவங்களாம் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு வாய மூடி சோர்விலால் பெண். இவர் எப்படி விஜயகுமார் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? டயர்டே ஆக மாட்டாராம். ஆமா, இவர் வேலையிலேருந்து வந்தோன்னா இவர் டயர்ட் ஆகிடுவார். டார்லிங் காப்பி கொடு, ஐ எம் சோ டயர்ட். ஏன் அவங்க அப்பா அம்மா ரோபோட்டுக்கு பெற்று போட்டுக்கிறாங்க அவளை.
ஏய், நான் ஒன்று சொல்கிறேன் நண்பர்களே, என்னுடைய எங்கள் அம்மா இருக்காங்களே, நான் பிறந்து நான் பார்த்தது முதல் எங்கள் அம்மா தூங்கி நான் பார்த்ததே கிடையாது. அவள் தூங்கிய கடைசி நேரம் அவளுடைய உயிர் பிரிகிற நேரம் தான். அப்பா கூட நான் போய் அம்மா அம்மான்னு ஒன்று கண்ணை லைட்டாக திறந்துட்டு சொல்லிட்டு கண்ணீர் விட்டா. அந்த பெண்ணை ஏங்க காலங்காலமாக அவளுக்கு சோர்வே வராது. யூ ஆர் சோ பியூட்டி, உனக்கு தான் டேலண்ட். இதெல்லாம் ஐஸ் வைக்கிற வேலை தாயி. இது தெரியாமல் நாகநதி வந்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களா பெண்களை உயர செய்தார். அதில் சொல்கிறாங்க, புகழ் புரிந்து இல்லார்க்கு. இந்த திருக்குறள் ரொம்ப சர்ச்சைக்குரிய திருக்குறள். புகழ் புரிந்து இல்லார்க்கு இகழ்வார் முன் ஏழு போல் பட்டு. என்ன தெரியும் அர்த்தம்? வீட்டில் பெண் யோக்கியமாக இருந்தால் ஆண் வெளியே நடப்பான். நான் திருப்பி கேட்கின்றேன், ஆண் அயோக்கியனாக இருந்தால் பெண் வீட்டில் வெளியே நிமிர்ந்து நடக்க முடியுமா? யாருக்கு யார் யோக்கியம் என்ற பட்டத்தை கொடுப்பது? இந்த ஒழுக்கம் என்ற வார்த்தையை நீங்கள் எப்படி பெண்களுக்குள்ளேயே செலுத்தி கொண்டே இருப்பீர்கள்? இது வந்து சொல்றார், திரைப்படங்கள் கெடுத்து விட்டது. தாய்க்கிழவி, தாய்க்கிழவி. தமிழாசிரியர் அவர்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், விஜயகுமார் அவர்களே, தாய் என்றால் அன்னை, கிழவி என்றால் பெரிய அன்னை, அவளுக்கு தலைவி என்று பெயர். என்னுடைய அம்மா உன் அம்மா என் அம்மா இல்லை, எங்க அம்மா என்பது அன்னைகளுக்கெல்லாம் தலைவியாக இருக்கிறார் என்ற காரணத்தினால்தான் அவளை தாய்க்கிழவி தாய்க்கிழவி தாய்க்கிழவின்னு கொண்டாடுறோம். இனிமேல் நீங்கள் வீட்டுக்கு போய் உங்க அம்மா பார்த்து தாய்க்கிழவின்னு கூடுங்க. எங்க 1330 குறள்பாட்கள் எழுதினார் வள்ளுவர். சங்க இலக்கியம் எப்படி சொல்லுகிறது? கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும். கம்பனுடைய வீட்டிலுள்ள கட்டுத்தறி கூட கவிதை சொல்லுமா? நான் திருப்பி கேட்கின்றேன், 1330 திருக்குறள் எழுதிய திருவள்ளுவருடைய மனைவி ஒரு குறள் கூட சொல்லியிருக்க மாட்டா. யாருக்கிட்ட காதுல பூ சுத்துறீங்க? இவங்க என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, வாசுகிக்கு என்ன வேலை என்றால் அவள் கிணத்திலே தண்ணி சேர்த்திருந்தாள். உடனே வாசுகி என்று கூப்பிட்ட அப்படியே விட்டுட்டு வந்துட்டாளாம். உனக்கு தண்ணி சவுந்துருது, உனக்கு சோறு போடுறது, இதானா வேலை? இதானா பெண்களுக்கு? அதில் அந்த அம்மா ஒரு வார்த்தை, தேவையில்லாமல் நீ கம்பராமாயணத்தை எடுக்கிற, நான் ஏற்கனவே கடுப்பில் உட்காந்துக்கிறேன். ஏங்க அவ சொன்னாலாம், எனக்கு சுப்ரீம் பவர் இருக்கு, ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் ராமர் வந்தால் தான் அவருடைய வில்லுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ராவண வந்தோடனே சொப்புடு ஒரு ஆள் கிளம்பிடா, கிளம்பி யார்? எங்கள் வீட்டுக்காரர் வெளியே போயிடுறாரு, பார்த்துருக்கியா? போங்கி ஒரு அரை விட்டுறதா பிரச்சனை ஓய்ஞ்சிருக்கும் இல்லையா? சரி, அதெல்லாம் விடுங்க. சீதை எப்போ தீ குளிச்சான்றாங்க? கடைசியாவா? இல்லை. நீங்கள் ராமாயணத்தை தயவு செய்து திரும்ப திரும்ப படிங்க. பக்கத்தில் அந்த ஆளுகிட்ட விஜயகுமார்கிட்ட படிக்காதீங்க. பொய்யா சொல்லுவான் அந்த ஆள், தப்பு தப்பாக சொல்லி கொடுத்து நாட்டை கெடுக்கிறதுக்குனே ஒரு கும்பல் அது. சார், ராமனில் கம்பராமாயணத்தில் ஒரு காட்சி, லக்ஷ்மணன் தூங்கிட்டு இருக்கான் காட்டில். யார்? அண்ணன் கூட வந்த லக்ஷ்மணன் காட்டில் தூங்கிட்டு இருக்கான். கந்தர்வ பெண் வானத்துலேருந்து வந்து அவள் பக்கத்தில் கொஞ்சம் பூக்கள்லாம் தூவிட்டு கொஞ்சம் வளையல்லாம் போட்டுட்டான். போட்டு அவன் மறைஞ்சிட்டான். சீதை வந்து காலையில் பார்க்கலாம், மச்சினம் பக்கத்தில் கண்ணாடி வளையல்லாம் இருக்குது, பூக்கள்லாம் இருக்குன்னு புருஷன் நான் கூப்பிட்டு கொடுத்தா, அந்த பாரு உன் தம்பி பாரு, என்னன்னே தெரில அப்படின்னு. சார், ஒரு புருஷன் என்ன பண்ணோம்? அண்ணன் என்ன பண்ணுங்க? என் தம்பியை பற்றி எனக்கு தெரியாது, சும்மா இரு, ஏதாவது தெரியாமல் விழுந்திருக்கோம், யாராவது வந்து கீழே போட்டிருப்பாங்க, இதுன்னு சொல்லணும் இல்லைங்களா? இவர் பெரிய சயின்ஸ் சூப்பீரியர். இவர் ஒரு பொம்பளை ஊரில் அந்த காட்டில் இந்த பொம்பளைலாம் கூப்பிட்டு வலையில் போட்டு, எது ஒரு வடிவேல் படத்தில் கண்ணை மூடி எவன் கொட்டுறான்னு பார்த்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறோம். இந்த வலையெல்லாம் போட்டிருக்கானுங்க. கடைசியாக இவனுடைய கோர புத்தி பாருங்க. ஒரு ஆண்மகனுக்குள்ள, நான் ராமனை ஒரு புருஷனாக பார்க்குறேன், ஒரு ஆண்மகனுக்குள்ள திமிரு என்ன தெரியுங்களா? கேவலமான புத்தி என்ன தெரியுங்களா? தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு வளையல் போட சொல்லியிருக்கான். வளையல் போட்ட உடனே வளையல் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ராமனுக்கு இப்போ சந்தேகம் யார் மேலே தெரியுங்களா? தன்னுடைய மனைவி மேலே. அவள் தீக்குளிக்க முதலில் இறங்குகிறாள். கடைசியாக அவங்க மீட்டு எல்லாம் வந்து ஊருக்கு வந்துடுறா. எப்போவுமே நாத்தனார் சண்டை வரும் தெரியுமா? ராமனுடைய தங்கை ஒருத்தி இருந்தா, சாந்தைன்னு அவளுக்கு பேர். அவள் சொல்கிறா, இவ்வளோ நாள் ராவணன் கூட இருந்தல்ல, ராவணன் எப்படி இருப்பான்னு கொஞ்சம் வரைஞ்சி காட்டுங்க அண்ணி அப்படின்னு. உடனே அவள் வரைஞ்சி காட்டுறாளாம். நேராக தங்கச்சிக்காரி போய் அண்ணன்கிட்ட சொல்கிறா, நீ தான் அவளை பொண்டாட்டி உருகினுக்கிற, அவன் நினைப்பிலே வரைஞ்சினுக்கிறான்னு சொல்லிட்டுக்கிறான். இதை இவன் நம்புகிறான். நான் கேட்கின்றேன், எத்தனை முறை, நான் சீதையை மட்டும் சொல்லவில்லை, இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா பெண்களையும் நீங்கள் எத்தனை முறை சந்தேகப்படுவீர்கள்? இந்த மகளிர் தினம் கொண்டாடிய உடனே ஆண்கள் எல்லாம் ரொம்ப சுத்தமானவர்களா? இல்லை. ஆத்மார்த்தமாக சொல்லுங்க. நான் என்னுடைய மனைவியை சந்தேகப்படுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய தாயை சந்தேகப்படுகிறேன் என்று பொருள். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? ஒரு உண்மை சொல்லட்டுமா?
எங்கள் அப்பா யார் என்று அங்கீகாரம் கொடுப்பது தமிழக அரசு அல்ல, மருத்துவத்துறை அல்ல, டாக்டர் அல்ல, என்னுடைய தாய் சொல்ல வேண்டும். இவர் தாண்டா அவங்க அப்பா. she is a superior authority. எங்கள் அம்மா மூணாவது திரு ஆறுமுகம் தாண்டா அவங்க அப்பான்னு சொன்னால் நான் மூணாவது திரு ஆறுமுகம் தான் அப்பான்னு கூடுவேன். புரியுதுங்களா? என் மனைவியை நான் சந்தேகப்படுகிறேன், என்னுடைய அம்மாவை சந்தேகப்படுற மாதிரி இவங்க சொல்கிறாங்க எல்லாரும் சமமாகப்படும். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டாங்க. சிலப்பதிகாரத்தை பார்த்தீர்களா? ஆமாம், நாங்களும் தான் படித்தோம். யார் இல்லை சொன்னா? கண்ணகி புருஷன் செத்து விட்டா. வந்து கேட்குறா, என்னென்ன கேட்குறா பாருங்க, இதில் நாடாடா இது, என் புருஷனை கொண்டுட்டீங்களே, பெண்டீரும் உண்டுகோள், பொம்பளைங்க இருக்காங்களா இங்கே, சான்றோர் உண்டுகோள், படித்தவன் இருக்கானா, தெய்வமும் உண்டுகோள், கடவுள் இருக்கானா அந்த நாட்டில், இந்த நாடு எரிஞ்சு போகட்டும்னு சொல்லிட்டோம். நான் கேட்கின்றேன் நண்பர்களே, நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோம், கொளுத்துறது முடிவு பண்ணிட்டோம், பெட்ரோலை ஊற்றியாச்சு, வத்தி பெட்டி கொளுத்தின உடனே குப்புன்னு பார்த்தோம். இதுதான் சயின்ஸ் வாத்தியார், நீங்களுக்கு தெரியும் இல்லையா, இதுதான் தியரி ஆஃப் ஃபயர். கரெக்டு தானே? எங்கள் பிசிக்ஸ் வாத்தியார் இதெல்லாம் எனக்கு நடத்தினதே இல்லை. தியரி ஆஃப் ஃபயரா உரசணுன்னா அப்படி வந்துருமா ஃபயர்? அது உராய்வு விசை, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். எங்கள் ஃபிசிக்ஸ் வாத்தியார் நடத்தமாக நான் லீவு. ஃப்ரிக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸில் ஃபயர் வருது இல்லையா? சிலப்பதிகாரத்தில் கண்ணகி எவ்வளவு டம்ப் பண்ணுறானுங்க பாருங்க. அந்த நெருப்பு வந்து கேட்குதான், கரெக்டாக சொல்லு, யார் யாரை கொளுத்தணும், கொளுத்துறதுன்னு முடிவாயிடுச்சு. அங்கே பொம்பளை இல்லை, மன்னன் இல்லை, நல்ல படித்தவன் இல்லை, இறைவனே இல்லாத ஊர் இருந்தா கொளுத்து முடிவு பண்ணிட்டல, கொளுத்தணுன்னு உடனே கண்ணகி சொல்கிறாளாம், பார்ப்பனர்களை சாகக்கூடாது, சரி மற்ற ஜாதிக்காரெலாம் கொளுத்திடலாமா, அடுத்தது என்ன பண்ணணும், அறவோர் சாவக்கூடாது, சரி பசு சாவக்கூடாது, எருமாடு சாவலாமா, காலமாடு, என்ன கதை விடுற நீங்கள்? எங்கள் கற்புக்கரசி கண்ணகியை நீதி கேட்டு வந்து நிற்கிறா, முடிவு பண்ணிட்ட பிற கடைசி அந்த காட்சி எப்படி முடிக்கிறாங்கன்னா, அவளே சொல்லலாம், நம்ம ப்ரெஷரில் டிப்ரெஷனில் நான் தப்பு பண்ணிட்டேன், கண்ணகி சொல்கிற மாதிரி. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய இலக்கியங்கள் எல்லாத்தையும் நாங்கள் படிச்சுட்டே வரோம், வருகின்ற போது கடைசியாக பெண்களை கேவலப்படுத்துறீங்க. மகாபாரதம் பாஞ்சாலி யாரு? இந்த பிள்ளை யார் தெரியுமா? பாஞ்சாலி. நான் கேட்கின்றேன் நண்பர்களே, இந்த 3 வாத்தியார் இருந்தாங்க இல்லையா? இப்போ எங்கள் வாத்தியார் ஒருத்தர் நடுவில் உட்காந்துக்கிறார், 33 வருஷம் வாத்தியாராக இருந்தார் சார். சாதாரணமாகவே அவர் கூட ட்ரெயினில் போகும்போது ஏதாவது நான் ஒன்று யாராது கழிவிடா அப்படின்வார். அவர் கோபப்பட மாட்டார், ஆனால் என்னைக்காவது ஒரு ரைஸ் ஆகிடுவார், தப்புன்னு நமக்கு பக்குடுக்கும் இவ்வளோ கோவப்படுறாருன்னு சொல்லிட்டு. பாஞ்சாலி துகிலி இருக்கின்ற பொழுது இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனையா, பொம்பளை பிள்ளையுடைய துணியை பிடிச்சி வைத்து அது அவமானம். சரி, இதை பண்ணும்பொழுது 3 வாத்தியாருக்கு உட்காந்துக்கிறான், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார், 3 பேர் உட்காந்து பார்க்குறீங்க, வெட்கமாக இல்லை? உடனே அவள் கூந்தல் அவுத்துது தப்பு, அங்கே வெளுக்கணும் விட்டுவிட்டு அந்த வீரத்தை அவள் காட்டவே கூடாது. அவன் என்ன சொல்கிறான்னா, நான் கடவுளை வணங்குவேன், கடவுள் புடவை கொடுப்பார். இந்த ஊரில் இப்போ இங்கே இந்த ஊரில் இருக்குல்ல, தேனி மாவட்டத்தில் இருக்குல்ல, பஸ் ஸ்டாண்டில் தெரியாமல் பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பொண்ணு அப்படி திரும்புவா இல்லை வெளுத்துருவா. இந்த வீரத்தை உங்களுடைய சிலப்பதிகாரத்திலேயோ இல்லை உங்களுடைய ராமாயணத்திலேயோ இல்லை உங்கள் பாஞ்சாலிக்கே ஏன் சொல்லித்தரவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அவர் சொல்கிறார், சொப்பன சுந்தரி நான் தானே, சுக்கல லோகத்தில் தேன் தானே. அவள் என்ன தொழில் செய்கிறான்ற பாட்டு காட்சி அமைப்பை பார்க்கணும். ஒரு விளை மகள், அவளுடைய தொழிலுக்கு அவள் அப்படி தான் பாடுவாள். அவள் எழுந்து நின்று அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவே. ஐயோ, ஏதான் நியாயமா இருக்கா? அவள் பண்ணுற தொழிலுக்கு என்னவோ அந்த வார்த்தையை போட்டு அவள் பண்ணிட்டு இருக்கிறா. எப்படியெல்லாம் கெடுக்குது. அதில் வேற மான் கராத்தே, என்னென்னவோ இஷ்டத்துக்கும் பேசிட்டு வர்றாரு. நான் ஒன்று சொல்கிறேங்க, சரி இந்த இலக்கியங்கள்லாம் போட்டோம், பக்தி இலக்கியம்னு சொல்கிறாங்க இல்லையா? பக்தி இலக்கியம், பக்தி இலக்கியத்தில் காரைக்கால் அம்மையார் கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காரைக்கால் அம்மையாருடைய வீட்டுக்காரர் 2 மாம்பழம் கொடுத்து விட்றாரு. அந்த அம்மா நேரம் வராங்க, ஒரு சிவனடியார் வந்து கேட்குறாரு, கொடுத்து விட்றாங்க. வேலையிலேருந்து லஞ்சுக்கு வர்றாரு காரைக்கால் அம்மையாரோட வீட்டுக்காரர். வந்த உடனே மாம்பழம் எங்கே சாப்பிட்டு முடிச்சோன்னு மாம்பழம் கேட்குறாரு. இது எவ்வளோ பெரிய திமிர் பாருங்க. 2 கொடுத்துருக்கான், புருஷனும் பொண்டாட்டி தான் வீட்டில் இருக்காங்க. ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு, நமக்கு ஒன்று பொண்டாட்டிக்கு ஒன்று. சார் எங்கள் வீட்டில் 3 முட்டை வாங்கினா என் பொண்டாட்டி எனக்கு ஒன்று, அவன் பையனுக்கு ஒன்று, ஒரு நாய் கொண்டு வைக்கிறா சார். அவன் நாயை எங்கள் வீட்டு ரேஷன் கார்டில் சேர்க்கறது ட்ரை பண்ணிக்கிறான்.
நான் என்ன கேட்குறேன், 2 பழம் வந்தது, 1 சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு முடிச்சோன்னா நினைக்கிறோம் நல்லா இருக்கு, நீ ஒன்று சாப்பிட்டுன்னு சொல்லணும் இல்லையா? இவனுக்கு அலைச்சல் பாருங்க. இன்னொன்று குத்துன அது எங்கே, ஏன் அதையும் முழுங்குறதுக்கா? உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை போய் கடவுள்கிட்ட கேட்குறேன், கடவுள் மாம்பழம் கொடுக்குறாங்க, எத்தனை கொடுக்குறாங்க, கொடுத்த உடனே சாப்பிட்டோன்னே நான் கொடுத்தது தெரியல கிடையாது, இது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது, எங்கே தத்து வந்தேன், எனக்கு மேலே சந்தேகமாகுது. உடனே சந்தேகம். உடனே அவர் சொல்கிறாங்க, இல்லைங்க நான் கடவுள்கிட்ட வாங்கினேன். காட்சி எப்படி போகுது பாருங்க, பக்தி இலக்கியத்தில் எவ்வளோ பெரிய தப்பு பாருங்க. உடனே அந்த அம்மா அவர் சொல்கிறாராம், கடவுள்கிட்டயே நீ மாம்பழம் வாங்கிட்ட, இனிமேல் அவன் கூட சேர்ந்து வாழக்கூடாது, நீ தனியாக போ. நியாயம். நீ என்ன பண்ண, அவர் வெளியே போய் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவர் ஜல்சாவா ஜம்ஸ் லைஃப்பை செட்டில் பண்ணிட்டார். இந்த பிள்ளை என்ன ஆகுது, இந்த அம்மா உடனே பேயா மாறி எல்லாரும் பார்க்குறாங்க, எனக்கு வயசான தோற்றம் கொடு. நீங்கள் ஒவ்வொரு இலக்கியத்திலும் நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. திரைப்படங்கள் என்ன பண்ணுச்சுன்ற ஒரு 3 செய்தி நான் சொல்கிறேன். மொழின்னு ஒரு படம், அந்த பொண்ணுக்கு வந்து பேச முடியாது. ஒரு காட்சி வைப்பாங்க, கதாநாயகியை காட்டுறது பெல் அடிக்கும், மணி அடிக்கும், இதான் பெல் அடிக்கும், அந்த லைட் ஏரியும், இதான் காட்சி. அது வைக்கணும். ஒரு தெருவில் ஒரு ரிக்ஷாக்காரன் தன்னுடைய மனைவி போட்டு அடிப்பாள். கதாநாயகி உள்ள புது செம்ம மாற்றுவா. முதல் காட்சி என்னென்னா, கதாநாயகிக்கு அடிக்க தெரியும். இது எதுக்கு வார்னிங்கன்னா, நாளைக்கு கட்டைக்கு போகிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, அடக்குடக்கமாக வளர்த்துருக்கோம், கொஞ்சம் தலை நிம்மராதுன்னு சொல்லிட்டு, வாங்கினவனுக்கு தெரியும், நம்பாதீங்கோ, கொஞ்சம் உஷாராக இருங்க, இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியுது, தைரியமாக ஏற்றுக்குங்க. மொழி படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இன்னொன்று சொல்கிறேங்களே, இன்றைக்கி ஆஃபீஸில் எல்லா ஆஃபீஸில், கவர்மெண்ட் ஆஃபீஸ் இல்லைனா ப்ரைவேட் ஆஃபீஸில் போனீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருப்பான், ஒரு HR மேனேஜர் இருப்பான், அவனுக்கு ஒரு கண்ணு ஒன்று இருக்கும், அது கேவலமான கண்ணாக இருக்கும். நான் எல்லாத்தையும் சொல்ல, சில அலுவலகங்கள் நடக்குது. மகளிர் மட்டும்னு ஒரு படம், 3 பேர், ஒரு சுப்ரீம், ஒரு ஸ்டெனோ, ஒரு சூப்பர்வைசரு, ஒரு பெருக்கிற அம்மா, இந்த 3 பேர் சேர்ந்து அவனை துவம்சம் பண்ணுவாங்க. அந்த படம் சிறந்த படமாக பேசப்பட்டது. நான் சொல்கின்றேன், இது போன்ற தைரியத்தை உங்கள் இலக்கியங்கள் என்றாய்க்கு வளர்த்ததுதா? சரி, பொம்பளை பிள்ளை பிறக்குது, அபியும் நானும் ஒரு படம், நான் இது வரைக்கும் ஒரு 60-70 முறை பார்த்துருக்கேன் அந்த படத்தை. திரும்ப எனக்கு அந்த படத்தோட எல்லா டைலாக் எனக்கு மனப்படம். அதில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அவங்க அப்பா கிட்ட, அவங்க அப்பா ஏதோ சொல்ல வருவா, அந்த படம் சொல்ல, அப்பா எனக்கு தெரியும். நண்பர்களே, உங்கள் பொண்ணுக்கு தெரியும், அதை முதல்ல ஏற்றுக்கிற பக்குவத்தை அப்பாக்கள் தயவு செஞ்சு வளர்த்துக்குங்க. என் பொண்ணுக்கு ஒன்றும் தெரியாது, தயவு செஞ்சு விடுங்க, அவளும் படிக்கிறா, அவளுக்கு தெரியுது, உன்னுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கான டெக்னாலஜி நாலேஜ் அவளுக்கு இருக்குது, தயவு செஞ்சு ஏற்றுக்கிற பக்குவத்தை தயவு செய்து தந்தைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன். பாரதி ராஜா உங்கள் மண்ணின் மைந்தன் எடுத்த படம் புதுமை பெண். இந்த படத்தில் அந்த ரேவதி என்ற கேரக்டர் வீட்டை விட்டு வெளியே போவா. உடனே எல்லாம் வாயில் கழிச்சுக்கோங்க, ஐயோ வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, படி தாண்டினா அவள் பத்தினியே கிடையாது. அப்படி சொன்னால் இன்னைக்கு இந்தியா மட்டுமில்லை, உலகம் முழுக்க எந்த வேலையும் நடக்காது. எழுதி வச்சுங்க. எல்லா பொம்பளை பிள்ளையும் நான் பார்க்குற, சென்னையில் பார்க்குற எல்லா அலுவலகத்திலையும் ஆண்களை விட பெண்களுடைய ஆதிக்கம் நன்றாக இருக்கிறது, பெண்களுடைய திறமை நன்றாக இருக்கிறது. அந்த பொண்ணு போகும்போது ஒரு வார்த்தை சொல்லுவா, படி தாண்டினா பத்தினி கிடையாது சொல்கிறதில்ல, படி தாண்டினாலும் பத்தினி தான். நண்பர்களே, இந்த டயலாக்கை கூட நான் தவறு என்று சொல்வேன். என்று சொன்னால், பத்தினிக்கு எதிர்ப்புறமாக ஒரு பத்தனன் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்றால் சொன்னால், பெண்கள் பத்தினி என்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்ள தயாராக. அதுனா இவளுக்கு மட்டும் மலடி, இவ மட்டும் விதவை, போடு விதவன், பொண்டாட்டி இழந்து யாருங்க, அவங்க ஒய்ஃப் இழந்து விதவனாக இருக்கார். அவருக்கு எங்க, அவர் குழந்தை இல்லை, அவர் மலடனாக இருக்கார். சொல்லு, எவ்வளோ காலத்துக்கு ஏமாற்றிக்கிட்டு இந்த சமூகத்தில் வருஷ மகளிர் தினம் கொண்டாடுவது பெருசல்ல. இந்த சிக்கலெல்லாம் இருக்கிறது அல்லவா, இதை யார் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எந்த ஊடகம் சமூகத்தோடு ஒற்றி போகிறதோ, என்னால் உட்கார்ந்து சிலப்பதிகாரம் படிக்க முடியாது, என்னால் உட்கார்ந்து கம்பராமாயணத்தை படிக்க முடியாது, என்னால் உட்கார்ந்து மகாபாரத்தை படிக்க முடியாது, என்னோடு யார் தொடர்பு கொண்டிருக்கிறார்களோ, என்னோடு யார் கலந்து கொள்கிறார்களோ, அந்த ஊடகத்தின் வாயிலாக சொல்லுகின்ற செய்தி இருக்கிறது தெரியுமா? அந்த படத்தில் ஒரு காட்சியில் ஒரு பாட்டு வைப்பாங்க, ஓ ஒரு தென்றல் புயலாகி வருகிறது, ஓ ஒரு தெய்வம் படி தாண்டி வருகிறது, காலதேவனின் தர்ம எல்லைகள் தாண்டுகின்றது என்று உலகத்தில் இருக்கின்ற அத்தனை இலக்கியத்தையும் தூக்கி சாப்பிட்ட ஒரு வரியை உங்கள் ஊரை சேர்ந்த வைரமுத்து எழுதினாரே தவிர, உங்கள் இலக்கியவாதிகளுக்கு தைரியம் இல்லாத காரணத்தினால் திரைப்படவாதிகள் தான் பெண்களுடைய ஊக்கத்திற்கும் ஆக்கத்திற்கும் துணை போகிறார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, 4 பேர் ரொம்ப அருமையாக பேசிட்டாங்க. நான் உண்மையிலேயே நம்ம மேடம் கலெக்டர்கிட்ட நான் என்ன சொல்லலான் இருந்தேன்னா, மேடம் ஒரு 10 பேர் எந்திரிச்சிட்டாங்க, நான் முடிச்சிடுறேன் மேடம் அப்படின்னு சொல்லலாம்னு இருந்தேன். ஆனால் உங்களை நான் தப்பாக கணக்கு போட்டேன். இப்போ பட்டிமன்ற தலைப்பு மாறிடுச்சு, திண்டுக்கல்லா தேனியான்னு.
இப்போ உங்களை தப்பாக கணக்கு போட்ட திண்டுக்கல் தோல்வி அடைஞ்சிருச்சு. வெற்றி எங்கள் தேனி நகரத்தினுடைய ரசிக பெருமக்களுக்கு தான். ஒருத்தர் கூட ஒரு இயற்கை உபாதை கூட எந்திரிச்சு போகல. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல ரசிகர்கள். சில ஊர்லெல்லாம் சிரிக்கிறதுக்கு கூலி கேட்பேன். நான் ஒரு ஊரில் ஜோக்கு அடித்து பின்னிக்கிட்டு இருக்கேன். முன்னால் ஒரு 4 பேர் இருந்தா நான் ஏதோ தமிழ் தெரியாதவங்க போல இருக்குது, ஹிந்திக்காரங்க போல இருக்குன்ட்டு என்னடான்னு கேட்டால் தமிழில் தான் பேசிக்கிறேன். காது கேட்கலையான்னா கூப்பிட்டா திரும்புகிறேன். அப்புறம் என்னடான்னா மேட்ரு அங்கே அவ்வளோதான். யார் நன்றாக சிந்திக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் சிரிப்பு வரும். நான் சொல்லலை, கலைவாணர் NS கிருஷ்ணன். சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. எந்த ஜீவராசிகளும் சிரிக்காது. யானை கூட அழுவும், பார்த்துருக்கீங்க. ஆனால் யானை சிரித்து, நாய் சிரித்து, எருமை மாடு சிரித்து பார்த்துருக்கீங்களா? அப்படியே சிரித்தாலும் நம்மளால் என்ன நினைப்பேன், ஒரு எருமை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நம்ம பொழப்பு இப்படி கேவலமாக போச்சுடாம. சிரிக்காது. இப்போ விலங்குகள் சிரிப்பதில்லை, மனிதனுக்கு மட்டும்தான் அந்த கேரக்டர். அதனால தான் தொல்காப்பியத்தில் நகையே அழுகை எளிவரல் மறுக்கை. முதல் கேரக்டர் சிரிக்கணும் ஒரு மனுஷன். அது இல்லைன்னா அவன் மனுஷனாக பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லை. பிறந்ததுலேருந்து இன்னும் நான் சிரிக்கவே இல்லைன்னா ஒன்று அவனை விஷம் வச்சு கொண்டுறணும், இல்லாட்டி பேசாமல் வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிடணும். அவன் பல பேர்த்த கொடுமைப்படுத்திகிட்டு இருப்பான். அவனும் சிரிக்காமல் மற்றவங்களையும் இம்சப்படுத்திக்கிட்டு இருப்பான். இன்றைக்கி பெண்களை பற்றி தலைப்பு. வீட்டில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் நான் கேட்டேன், ஆம்பளை பிள்ளைகள்ட்டெல்லாம், நீங்கள்லாம் அப்பா பிள்ளைகளா அம்மா பிள்ளைகளா? உலகம் முழுவதும் ஆம்பளை பிள்ளைய பூரா நாங்களாம் எங்கள் அம்மா பிள்ளைய. ஏன் தகப்பேன் அப்பா மனுஷனா அந்த ஆள் எப்போ வீட்டில் இல்லையோ அப்போ தான் நாங்கள் நிம்மதியாக இருக்கோம். அவங்க அம்மாட்ட சொல்கிறேன், உன் புருஷன்ட்ட ஒழுங்காக இருக்க சொல்லு, அனாவசியமாக லைனில் குறுக்க வந்துட்டுருக்காரு. என்னடா சொல்கிறாரு, அவர் உங்கள் அப்பாடா. அது எங்களுக்கு தெரியும். முதல்ல உனக்கு தானே புருஷன், அந்த ஆள்கிட்ட சொல்லு. படிங்கிறாரு, அந்த ஆள் படிச்சிருக்காண்டி ஆனா அப்படின்னா அவங்க அம்மாட்ட பேசுவேன். இதே டைலாக் அவங்க அப்பாட்ட பேச மாட்டேன். பொம்பளை பிள்ளைகளை பூரா கேட்டேன், நீங்களாம் அப்பா பிள்ளைலாம் அம்மா பிள்ளைகளானா உலகம் முழுவதும் எல்லாம் நாங்களாம் எங்கள் அப்பா பிள்ளைய. அம்மா தாயா பேய். அது கூட நாங்கள் 1 மணி நேரம் இருந்தாலே எங்களுக்கு இம்சை தாங்க முடியல. ஏன்னா ஒரு தலை சீவுறதுக்குள்ளே 50 கொட்டு. நேரம் உட்காரு, நேரம். ஒரு பேனை எடுக்கிறதுக்கு 30 கொட்டு. அதுக்கு இந்த பேன் கடியே தேவலாம். ஏமா இப்படி உசுரை வாங்குற? ரெட்டை சட்டை போட்டு சாலில் 2 பின்னு தண்டாவாள மாதிரி இவ்வளோ பெரிய பின்னை குத்தி அப்படி அனுப்பணும். பொம்பளை பிள்ளைய பூரா அப்பா பிள்ளைகளாக இருக்கு. ஏன்னா அவங்க அப்பா அப்படி செல்லாம். வீட்டில் வந்தோன்னா அவங்க பொம்பளை பிள்ளை அவங்க அப்பாட்ட எப்பா அம்மா என்னை திட்டிகிட்டே இருக்குப்பா. உடனே இவர் மடியில் தூக்கி பிள்ளைய உட்கார வச்சுட்டு, நேடி என் பிள்ளைய திட்டினியாம்ல இவாடி அப்படின்னு அவங்க அம்மாவை கூப்பிட்றாரு. என் பிள்ளைய திட்டினியாம்ல, என்னை மாதிரியே அழகாக இருக்கனால என் பிள்ளைக்கு மேலே உனக்கு பொறாம ஏண்டி அப்படின்னா அந்த பிள்ளை உட்காந்துருக்கும் பாருங்கள் ஒரு ஸ்டைல். அவங்க அப்பா மடியில் ஒரு இளவரசி சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிறத விட அந்த கம்பீரம் அவங்க அப்பா மடியில் தான். அப்படியே அப்பா திட்டு வாங்கி கொடுத்துட்டோம்ல. ஆம்பளை பிள்ளையெல்லாம் ஏன் அம்மா பிள்ளையெல்லாம் இருக்கான்னா, இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று அப்பனுக்கும் மகனுக்கும் பிரச்சனை உண்டு பண்ணுறதுக்குன்னே பள்ளிக்கூடத்தில் கண்டுபிடிச்சது. அப்பாட்ட தான் கையெழுத்து வாங்கினேன். சில விவரமான பிள்ளைய அவங்க அப்பாட்ட வருவேன், பா இருட்டில் உனக்கு கையெழுத்து போட தெரியுமா அப்படிமா. டே உங்கள் அப்பன் இருட்டிலே நாடகம் போட்டோண்டா, லைட் ஆஃப் பண்ணிட்டு கார்டை போட்டு ஒரு கையெழுத்து போட்டுப்பா அப்படிமா. வாங்கிட்டேன். எதிலடா வாங்கினேன்? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டு. பிடுங்கி பார்க்குறாரு, 4 ஃபெயில் ஆகிருக்கேன். டே வேடா அப்படி ஓங்கி அடிக்க போகிறாரு, ஓங்குறாரு. 4 ஃபெயிலா, கணக்கில் 10 மனுஷனாடா நீயே அப்படின்னு ஓங்கி குத்த போகிறாரு. கைக்கும் மகனுக்கு இடையில் அவங்க அம்மா ஓடியாருது. ஒரு பிள்ளை கருவேப்பிள்ளை 10 ஆட்டம் பெற்று வச்சுருக்கேன், பொழுது போலன்னா என் பிள்ளைய அடிப்பேன். கணக்கில் 10 வாங்கியிருக்காண்டி, நீ 3 தான் வாங்கினேன்னு இப்போ தான் உங்கள் பேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அவன் உடனே அவங்க அம்மா முந்தானையில் ஒளிஞ்சிக்கிட்டு அவங்க அப்பனை 3 கையெழுத்த போடியா ஏயா. அவன் அவங்க அம்மா முந்தானையில் ஒளிஞ்சிருக்கிறது அந்த சுகம் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வீட்டில் நடக்கிறது. அவங்க அப்பா மடியில் அந்த பொம்பளை பிள்ளை உட்காந்துருக்கிறது. ஆஹா, உண்மையிலேயே திரைப்படமாக இலக்கியமாக. திரைப்படத்தில்
உண்மையிலே இந்த மாவட்டத்தில் தான் அதெல்லாம் சொல்லணும். அலைகள் ஓய்வதில்லைன்னு ஒரு படம், பாரதி ராஜா படம். அந்த படத்துக்கு ஒரு பாட்டு எழுதணும். கவிப்பேரரசு வைரமுத்து வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு, ஊருக்கு அவசரமாக போகணும்னு. முக்கியமான சுச்சுவேஷன், ஒரு பாட்டை எழுதி கொடுத்துட்டு போங்க. யார்? டைரக்டர் கேட்குறாரு. போயிட்டு வந்து எழுதி தரேன் அப்படின்னு பாரதிராஜன். இப்போ எழுதி கொடுத்துருப்போங்க. காதலன், அதாவது காதலி இப்போ வெளியூருக்கு படிக்க போகிறா. காதலனை விட்டு பிரிஞ்சு போகிறா. அவள் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவ, கடற்கரை ஓரம். பிரிஞ்சு போகிறதுக்கு ஒரு பாட்டு எழுதுங்க. ஐயோ, இன்னும் இவ்வளோ அவசரப்படுத்துகிறாரே. அரை மணி நேரத்தில் கவிப்பேரரசு வைரமுத்து எழுதின பாட்டு. அதை 1 மணி நேரத்தில் இசைஞானி இளையராஜா சுத்த தென்னியாசி ராகத்தில் மியூசிக் போட்டார். அந்த பாட்டு என்ன ஹிட்டுங்கிறீங்க படத்தில். அதான் அந்த ஹார்மோனியம் வாசிட்டு அந்த ராகத்தோடு தொடங்க அந்த பாட்டு. எனக்கு மட்டும் கேட்கும் உனது, எனக்கு மட்டும் சொந்தம் உனது இதழ் கொடுக்கும் முத்தம், உனக்கு மட்டும் கேட்கும் எனது உயிர் உருகும் சத்தம். உயிர் உருகிறது இப்படியா சத்தம் கேட்குமா? அது உனக்கு கேட்குதியான்னார். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்களா? இன்றைக்கி காலத்துக்கு தேவையான கிளைமேக்ஸ். மதத்தினால் பிளவுபட்ட அந்த காதலர்கள், இவர் கார்த்திக் வந்து அந்த கையில் இருக்கக்கூடிய பூநூலை அத்தை அப்படி மேலே தூக்கி போடுவார். ராதா கழுத்தில் இருக்க சிலுவையை கழட்டி அப்படி தூக்கி போடும். 2 மேலே ஒன்று சேர்ந்து அப்படி கடல் மணலில் கீழே விழுகும். மத அடையாளங்களை துறந்து உண்மையான அன்புள்ள காதலர்களாக 2 பேரும் அந்த கடற்கரையில் ஓடுற காட்சியை அன்னைக்கு பாரதி ராஜா மத ஒற்றுமைக்காக எடுத்த படம் இல்லையா அலைகள் ஓய்வதில். அந்த தாலி இன்றைக்கி பொம்பளை பிள்ளைய அடேப்பா அதை எப்படி பாதுகாப்பாங்கங்கிறீங்க. கோயிலில் கொஞ்சோண்டு குங்குமம் கொடுத்தா இன்றைக்கி சிவராத்திரி போவாங்க எல்லோரும். அந்த குங்குமத்தை வாங்கி இங்கே கொஞ்சம் வச்சு இந்த கோட்டுக்கு நடுவில் வச்சு கோயில் சவுத்து பக்கம் அப்படி திரும்பிக்கிடுவாங்க. டபக்குன்னு தாலி கொடி எடுத்து இந்த குங்குமத்தை எடுத்து ஓங்கி அதில் ஒரு அமுக்கு. ஏமா அப்படின்னு கேட்டான். அதில் அவர் இருக்காருங்க, அவன் தண்டி இருக்கான், புளிமுட்டை ராமசாமி மாதிரி அவன் இருக்கான்னு நம்பி அந்த பொட்டை அந்த தாலி குடியில் வச்சு இப்படி கன்னத்தில் ஒத்திக்குது. இதெல்லாம் சினிமாவில் பார்த்த காட்சி தானே. ஒரு விஷயம், இப்போ குட் நைட்டுன்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா? பார்த்தவங்க குட் நைட்னாக்க நீ வேறு என்னமோ நினச்சி எதிர்பார்த்து போனாங்க அந்த படத்தை. குட் நைட்டு ஆகா ரொம்ப நாள் ஆச்சு மாப்பிள்ளை இப்படி படம்லாம் பார்த்துன்னு. கடைசிக்கு பார்த்தா கணவன் மனைவி 2 பேருக்கு இடையில் பிரச்சனை எதில் வருதுன்னா குரட்டை விட்றான் அவன். வெளிநாட்டில் ஒரு அம்மா குரட்டை விட்றான்றதுக்காக டைவர்ஸ் பண்ணிருச்சு அவனை. ஹீ இஸ் பிரேக்கிங் த விண்ட் இன் த நைட், ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் திஸ் மேன் அப்படின்றது. ராத்திரியில் குரட்டை விட்றான்ட்டு டைவர்ஸு. தமிழ்நாட்டில் பல பேருக்கு கல்யாணமே ஆகாது குரட்டை விட்றவனுக்கு கல்யாணம் கிடையாதுன்னா. சில பேர்லாம் அசோக் லைலாண்டு பஸ்ஸுக, லாரி, சீயக்காத்தூள் அரைக்கிறவன், மாவு மிஷினுங்க, பல குரூப் இருக்கான். என்னை ட்ரெயினில் குடும்பப்படுத்தினாங்க 2 பேர். ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் டிக்கெட் எடுத்து 4300 ரூபா கரூர் பிடிஓ டிக்கெட் போட்டு கொடுத்தாரு. திண்டுக்கல்ல ஏறி படுக்கிறேன், எனக்குன்னே வந்து சேர்ந்தேன். முன்னால் ஒருத்தன் 12:30 மணிக்கு நம்பர், ஐயோ அம்மா. அப்போ முழிச்சு உக்காந்தவன் அந்த நாய்க்கு வாட்ச்மேன் வேலை தான் விடிய விடிய நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு மேலே பெர்த்தில் ஒருத்தன் இப்படி ஒரு குரட்டையை நான் பார்த்ததே இல்லை. வாயிலிருந்து தான் வருதா இல்லை காது வழியாக வருதா, புல்லாங்குழல் ஊதுறேன் 1:30 மணிக்கு. இவனுங்களோட நான் எப்படி தூங்கிட்டு போயிருப்பேன். காலையில் 5:30க்கு பாண்டியன் போகுது, கண்ணெல்லாம் செவந்து அவன் 2 பேரும் நிம்மதியாக இறங்கி போகிறேன். இவனுங்களோட குடும்பம் நடத்துகிற பொம்பளைகளை யோசனை பண்ணி பாருங்க. அதில் இப்படி தான் ஒரு குரட்டை ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஒரு அம்மாவுக்கு. அந்த அம்மா சவுண்டு கேட்க முடியாமல் எந்திரிச்சு கத்துது. ஐயோயோ, இப்படி ஒரு மிஷினை கொண்டு வந்து என் தலையில் கட்டி வச்சு விட்டாங்க. விடிய விடிய இப்படி மாவரைச்சிக்கிட்டு இருந்தால் அந்த ஆளு கூட நான் எப்படி தூங்குறதுன்னுச்சு. 15 வருஷம் கழிச்சு அந்த அம்மாட்ட இப்படி எப்படிமா இருக்குது இப்போ உன் குடும்பம்னு கேட்டால், இந்த குரட்டை சத்தம் இல்லாட்டி இப்போ எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. 1:30 மணிக்கு திடீர்னு குரட்டையை நிப்பாட்டி விட்டாங்கப்பா, செத்து போயிட்டாங்களாக்குன்ட்டு பயந்து, என்னங்க அப்பா ராசா இருக்கிறியா ஐயா
நீ தூங்காமரு, நீ இந்த சவுண்டை மட்டும் நிப்பாட்டிராதா ராஜா. நீ உயிரோடு இருக்கிறதுக்கு அடையாளமே இந்த கொரட்டை தான். அதை கேட்டு கேட்டு தான் நான் 40 வருஷமாக தூங்கிக்கிட்டு இருக்கேன்னா பாருங்க. அந்த குட் நைட் படத்து கதாநாயகி பிரிஞ்சு போய் அந்த கொரட்டை சத்தத்தை மொபைல் ஃபோனில் ரெக்கார்டு பண்ணி நைட்டு அதை ஆன் பண்ணி கேட்டுக்கிட்டே தூங்குவா பாருங்க. டைரக்டர் அந்த இடத்துல நிற்கிறான்டா. உண்மையிலே நீ எவ்வளவு எதிர்பார்ப்போட இருந்தாலும் ஒரு குறைகளோடு உன் கணவனை ஏற்றுக்கிட்டு வாழ, அதுதான் வாழ்க்கைன்னா பார். சினிமா தானே அதை கற்றுக் கொடுத்துச்சு. அப்போ இலக்கியம் ஒன்றுமே இல்லையா? எங்கள் பக்கம் ஒன்றுமே பேச மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்கலாம். இன்றைக்கி சிவராத்திரி, சிவபெருமானை பற்றி பேசாட்டி இன்றைக்கி சிவராத்திரிக்கு ஒரு மரியாதையே இல்லாமல் போயிடுறேன். அந்த மனுஷன்தான் உண்மையிலே புருஷன் பொண்டாட்டிக்கு எப்படி சண்டை வரும்னு பெர்ஃபார்மன்ஸு. சிவாஜி கணேசன் சாவித்திரியன், உன் அப்பன் தச்சன் நடத்தும் யாகத்திற்கு நீ போகக்கூடாது, போக வேண்டும், நான் போய்த்தான் ஆவேன், போ அப்படிம்பார். போய் வாய் என்று சொல்லுங்கள், போ போடின்னு சொல்ல முடியல. ஏன்னா ஏபி நாகராஜன் வசனம் போடி போடி அப்படின்னு தான் சொல்லி எழுதிருக்கு. சிவபெருமா அப்படி பேச முடியுமா? போ அப்படின்ற கோபத்தில் போயிடுச்சு. போய் அவங்க அப்பையும் அவமானப்பட்டு வருது சிவாஜி கணேசன். அது உண்மையிலே சிவபெருமா அப்படித்தான் பேசியிருப்பாரு. நமக்கே சந்தேகமாக இருக்கு. சிவபெருமானை உயிரோடு கொண்டு வந்தாய் அந்த மனுஷன். தாட்சாயினி எங்கே வந்தாய்? எந்த முகத்தோடு என்னை பார்க்க வந்தாய்? அத்தான், என் அப்பன் என்னை அவமானப்படுத்தி விட்டார், தயவு செய்து போ, என் முகத்தில் விழிக்காதே, போ அத்தான், மன்னித்து விடு. மன்னிக்க முடியாது. அது பொம்பளை தானே, கடவுளுக்கு வாக்கப்பட்டாலும் பொம்பளை தானே ஐயா, நிமிந்துறேன். சக்தி தான் பெரிது அப்படிம்பார். சிவன் தான் பெரிது. சக்தி இல்லையில் சிவன் இல்லை, சிவன் இல்லையில் சக்தி இல்லை, சக்தி தான் பெரிது, சக்தி இல்லையில் சிவன் இல்லை. தாட்சாயினி கோபத்தில் எரிச்சிருவார். அதான் எரிச்சு மனைவியை காலி வண்டியில் பேசாமல் ஒரு தம்மம் போட்டு ஈசி சேரில் படுத்திருக்க வேண்டியதானே சிவபெருமான். ஆஹா ஆஹா அப்படின்ட்டு ஜாலியாக படுத்திருக்கலாம்ல. முடியல. ஆட்டம் கொஞ்சம் ஆட்டமா ஆகாக ஓகாக ஆடி தீர்த்து 3 லோகத்தில் இருக்க தேவர்கள் மூவர்கள்லாம் ஒடியாந்து, சிவனே வாட் ஹேப்பன் டு யூ அப்படின்னா, என் சம்சாரத்தை நான் பாட்டுக்கு எரிச்சு விட்டேன், முடியல, அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியல, எப்படியாவது காப்பாற்றுங்கடா. ஒன்று தாட்சாயினி மீண்டும் அப்படின்னா அந்த அம்மா வந்தோன்னே அதுக்கப்புறம் 2 பேரும், என் உடலில் சக்தி இல்லையேல் சிவன் இல்லை, சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, தாட்சாயினி என் உடலில் சரிபாதியை உனக்கு நான் தருகிறேன் அப்படின்னு இடது பக்கத்தை அப்படி கொடுப்பாரு. 2 பேர் அர்த்தநாரீஸ்வரர். அதுலேயும் பாருங்கள், இடது பக்கத்தை தான் கொடுத்தாரு, இதயம் இருக்கிற பக்கம். ஆனால் இன்றைக்கி கல்யாணம் முடிஞ்சோன்னா பொம்பளை பிள்ளையில் எந்த காலை எடுத்து வச்சு வர சொல்கிறேன்? மணமகளே மருமகளே வா வா உன் வலது காலை, ஏன் இடது கால் தானே, இடது பக்கம் தானே சிவபெருமானே கொடுத்துருக்காரு, இடது காலை எடுத்து வா. ஏன்னா இங்கிலீஷ்காரன் நம்மளை லெஃப்ட்லேயே பழக்கிட்டான். கீப் லெஃப்ட், இடது பக்கமே செல்க. நம்ம ஸ்டேரிங் பூரா இடது பக்கம் தானே இருக்குது. ஜெர்மனி ஃப்ரான்ஸ்லாம் ஸ்டேரிங் வலது இந்த பக்கம் இருக்கும், நமக்கு இங்கிட்டு இருக்குது. அதனால் இடது பக்கம்தான் அப்படி கீப் லெஃப்ட்டு, அங்கே கீப் ரைட்டு. இங்கே வண்டி ஓட்டினவன் அங்கே போய் பைத்தியம் பிடிச்சிடும் அவங்களுக்கு. ஸ்டேரிங் இந்த பக்கம் இருந்தால் இப்படி இருக்கேன், இப்படி ஓட்டணும், பயப்படுவாங்க. வலது இடது பக்கத்தில் என் சரிபாதியை உனக்கு தருகிறேன்னு அன்னைக்கு திருவிளையாளர் புராணத்தில் கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னு சொன்னாங்கல்ல. ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். திருவள்ளுவர், ஆஹா, அவரோடு தான் முடிக்கணும். வீட்டில் சண்டை இல்லாட்டி அதுக்கு பேர் குடும்பமே கிடையாது. சில பேர் நினைக்கிறான் சண்டையே போடாமல் வாழணும்டா, நடக்கவே நடக்காது. ஒருத்தன் சொல்கிறேன், எனக்கு என் மனைவிக்கும் சண்டை 15 வருஷம் ஆகுது, எப்புட்றா அப்படின்னு. கல்யாணத்தன்னைக்கு துபாய் போனவன் தான் 15 வருஷம் கழித்து இப்போ தான் வர்றேன். நான் எவள்கிட்ட போய் சண்டை போடுறேன்? 15 வருஷம் நீ துபாயில் இருந்தால் எப்படி இதில் வீடியோ காலில் சண்டை போட முடியும்? வீடுன்னு இருந்தால் சண்டை வரத்தான் செய்ய. கல்யாணம் முடித்த புதுசில் இருந்த மாதிரியே வாழ்நாள் முழுவதும் இருக்க முடியுமா?
கல்யாணம் முடித்த புதுசில் அத்தான், ஆமாங்க, போங்க, ஏங்க, இல்லைங்க, செல்லக்குட்டி, குட்டிமா, குட்டிமா, சிவராத்திரிக்கு கோயிலுக்கு போகலாமா குட்டிமா, போகலாங்க தான், ஆமாங்க தான், ஏங்க தான், இல்லைங்க தான், சொல்லுங்க தான். இதெல்லாம் கல்யாணம் முடிச்சு ஒரு 6 மாதம் வரைக்கும் ஓடும். ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த வீட்டுக்குள்ளே போங்க, காப்பி போட்டு வா செல்லக்குட்டி அப்படிம்பாரு. இந்தா வந்துட்டேங்க தான். கல்யாணம் முடித்த புதுசில் 5 வருஷம் கழித்து போனீங்கன்னா, காப்பியாக கொண்டாடிய இந்தா வாரேன். இது 5 வருஷம். 10 வருஷம் கழித்து ஒருத்தர் யோசிக்கிறாரு, நம்ம குடும்பத்தில் நடக்கிறத அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு. 10 வருஷம் கழிச்சு, காப்பியாக கொண்டாடி கொண்டாடி இந்தா வாரேன் கத்துற நாய் மாதிரி. இது 10 வருஷம். 15 வருஷம், உங்கள் அம்மாவை காப்பியாக கொண்டு வர சொல்கிறேன். யார் மகனை? போ நீ போய் கேளு, நான் என்ன உனக்கு வேலைக்காரனே? அம்மாலும் இப்படித்தான் இருக்குது, பிள்ளையும் இப்படித்தான் இருக்குது அப்படின்ட்டு வெளியே டீ கடைக்கு வந்துடுறேன். இந்த டீ கடையில் காலையில் காப்பி குடிக்கிற குரூப் பூரா இப்படி துரத்துப்பட்ட ஆள் தான். இந்த காலையில் காப்பி டீ கடையில் வந்து இப்படி பார்க்க, என்னடா வீட்டில் போட்டு கல்யாணம் முடிச்ச புதுசில் கொடுத்தாலுங்கப்பா பேலாம், அதெல்லாம் நமக்குன்னே கண்டுபிடிச்ச இடம் தாண்டா அந்த டீ கடை. ஐயா தெய்வமே அப்படிங்க. இப்போ உங்களுக்கு என்ன சந்தேகம்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் இப்போ எப்படி காப்பி கேட்குறீங்க, டீ கடையா என்ன அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். ஏன் கேட்குறீங்க? வசனமே கிடையாது. அது பாட்டு காப்பி வந்துடும். 50 வருஷம் 30 வருஷம் ஆன பிறகு டயலாக்கே தேவையில்லை. வாழ்க்கை அப்படி போயிடும் ஒரு லெவலுக்கு மேலே. இதை எதுக்கு எடுத்து சொன்னது எது? இலக்கியம் தானே. பாரதிதாசன் சொன்னார் பாருங்க, குடும்ப விளக்கில். அவள் எப்படிப்பட்டவங்கிறதுக்கு, குழி விழுந்த கண்கள், தள்ளாடும் நடை, அவள் எப்படி இருக்கான்ட்டு அப்படியே இப்போ தளர் நடையினல், குழி விழுந்த கண்கள், நடுங்குகின்ற கைகள் கால்கள், இவள் என் பக்கத்தில் உட்காந்துருக்கா, இதை மீறி எனக்கு எது இன்பம்? பாரதிதாசன் சொல்கிறாரு, அவள் இருக்கின்றாள் என்ற ஒன்றே எனக்கு மிகப்பெரிய இன்பங்கிறார். அந்த வயசில் பக்கத்தில் உட்காந்துருக்கா பாருங்க. இப்போ எங்களுக்கே எனக்கு ஒரு 80 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, என் வீட்டுக்காரமாக்கு ஒரு 75 வயசு, 2 பேரும் உட்காந்துருக்கான். ஒரு கற்பனை, ஃப்ளாஷ்பேக், இது பின்னாடி ஃப்யூச்சர். உட்காந்துருக்கான், இது மாதிரியே உட்காந்துருப்பேன். கண்ணாடியை போட்டு சுகரு, பிபி, ஓபி, டிபி எல்லாம் இருக்கான். இப்போ ஒரு 5-6 மாத்திரை எடுத்து, மாத்திரை சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டப்பா. இந்த கண்ணு தெரில, இந்த வெத்தலைக்கும் பிடி சின்னாம்பு போட்டு கொடு. சின்னாம்பே எடுக்க தெரில, இந்த வெத்தலை ரொம்ப முக்கியம், சும்மா போடுப்பா அப்படின்ட்டு வெத்தலையை போட்டு கொடுக்குது. வாங்கி சாப்பிட்டுட்டு அப்போ கேட்குறாங்க, இந்த தேனியில் புத்தக திருவிழாவில் 2024 மகளிர் தினத்தன்னைக்கு போனோம்ல, அன்றைக்கி ஒரு பாட்டு பாடினீங்களா, அதை கொஞ்சம் பாடுறீங்களா? பாடணுமா? ஞாபகம் இல்லை, நல்லா யோசித்து சொல்லுங்க. ஒரு பாட்டு பாடினீங்கல்ல, பாடவா? பாடுங்க. வெளியில் விழுந்த இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே அப்படிங்கிறேன். என் வீட்டுக்காரம்மா சொல்லுது, எப்படிங்க உங்கள் குரல் இன்னும் அப்படியே இருக்குன்னு. இதுக்கு பேர் அப்படியேவா இருக்குது, கேட்க சகிக்கலை, ஆனால் உங்கள் குரல் எப்படி அப்படியே இருக்குன்னு. பாரதிதாசன் சொன்னார், அவள் இருக்கின்றாள் என்ற ஒன்றே எனக்கு மாபெரும் பேரின்பம்னார். சண்டை வந்தால் தான் அதுக்கு பேர் குடும்பம். எதிர்ப்பு இருந்தால் தான் வளர்ச்சி இருக்கான். கீழே இறங்கணுன்னா, லியோனி அருமையாக பேசுனேன்னு சொல்கிறவன் என்னை கவுக்குறான்னு அர்த்தம். தேனியில் வந்து பேசுனீங்களே, இன்னும் 2 இலக்கியம் மேற்கோள், ஒரு கதை. தேனியில் எவ்வளவு இலக்கியவாதிகள்லாம் இருந்தாங்க. எங்கள் அருமையான கதையாசிரியர் தேனி சீருடையான் அப்படின்னு சொல்லி அருமையான கதை எழுத்தாளர், மிகப்பெரிய விருது பெற்ற எழுத்தாளர், ஒரு பழக்கடை வச்சுருக்க தோழர். அவர் எழுதின கதைகளெல்லாம் மிகப்பெரிய, அதான் உட்காந்துருக்காங்க பாரு எங்கள் தோழர், கை தட்டுங்க அவருக்கு.
இது மாதிரி ஒரு இலக்கியத்திலிருந்து மேற்கோள் காட்டியிருக்கலாமே. இலக்கியத்திலிருந்து கவிஞர் கந்தர்வனுடைய கதையை சொல்கிறேன். புண்ணியம்னு ஒரு கதை கவிஞர் கந்தர்வன் எழுதியிருக்காரு. எப்படி பார்த்த கதை பாருங்கள். ஒருத்தன் 2 லட்சம் ரூபா செலவழித்து 1000 பேருக்கு அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். 2 லட்சம் 1000 பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸு போட்ட ஒரு ஏழை பெண் குழந்தை அந்த அன்னதானத்தில் சோறு வாங்கிருச்சு. வாங்கிட்டு சாப்பிட்லாம்னு ஆசையாக போகுது. பசியோட சோறு தீர்ந்துருச்சு. இந்த பிள்ளைக்கு தான் கடைசி சாப்பாடு. வாங்கிட்டு அப்படி போகுது. ரொம்ப தூரத்தில் ஒரு மரத்தடியில் போய் உட்காந்து சாப்பிட்லான்னு போகுது. ஒரு கை கால் விளங்காத ஒரு பிச்சைக்காரரு அன்னதானத்தை வந்து வாங்க முடியாமல் பசியோட, அம்மா வாங்கலாம்னு எந்திரிச்சம்மா, எந்திரிக்க முடியலம்மா, எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்கம்மா, தீர்ந்துருச்சுமா, பசி உயிர் போகுதுமா அப்படின்னு கண்ணு நிறைய பசி அவருக்கு. இந்த குழந்தை வாங்கி கொண்டு வந்த அந்த சோத்தை அந்த பெரியவருக்கு கொடுத்துட்டு அப்படியே கொடுத்து சாப்பிட வச்சுட்டு கொஞ்ச நேரம் அவர் சாப்பிட்றத அப்படியே அழகாக வேடிக்கை பார்க்குது. அந்த சாப்பிட்ட கைகால் விளங்காத அவர் சொல்கிறாரு, தாய் கோடி புண்ணியம் உனக்குத்தான் தாய் அப்படிங்கிறாரு. 2 லட்சம் ரூபா செலவழித்து சாப்பாடு போட்டவனுக்கு புண்ணியம் இல்லை, தனக்கு கிடைச்ச சாப்பாட்டை தியாகம் பண்ணி அந்த ஏழைக்கு கொடுத்தா பார், அதுதான்டா உண்மையான புண்ணியம் அப்படின்னு சொல்லி கவிஞர் கந்தர்வன் எழுதின கதை அது. இதெல்லாம் இலக்கியத்தில் தானையா ஒரு பெண் குழந்தைக்கு தான் அந்த இறக்கம் இருக்குன்ட்டு. இன்னொரு கதை இல்லை, அது இயல்பாக நடந்த விஷயத்தை எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காரு. மயிலாப்பூர் மார்க்கெட்டில் ஒரு அம்மா முருங்கைக்காய் விற்றுக்கிட்டு இருக்கு. காலையில் 2 10 ரூபான்னு விற்கிது, மத்தியானம் 3 10 ரூபான்னு விற்கிது, சாயங்காலம் 4 10 ரூபான்னு விற்கிது. அந்த அம்மாட்ட கேட்குறாரு போய், காலையில் 2 10 ரூபான்னு விற்றியே, மத்தியானம் ஏன் 3 10 ரூபான்னு விற்ற? அந்த பிள்ளை, அந்த அம்மா வயசான கிழவி, எக்கனாமிக்ஸ் தியரியை நடத்துது. 200 ரூபாய்க்கு முருங்கைக்காய் வாங்கினேப்பா, காலையில் 2 10 ரூபான்னு கொடுத்தேன், 200 ரூபா கிடச்சிருச்சு, இனிமேல் கிடைக்க போகிறதெல்லாம் லாபம்தான், அதனால தான் ஆளுக்கு ஒரு காய் சேர்த்து ஒரு 3 10 ரூபான்னு கொடுத்தேன் மத்தியானம், சாயங்காலம் ஏன் 4 10 ரூபான்னு கொடுத்த அப்படின்னதுக்கு அந்த அம்மா சொல்லுச்சு, காலையிலலாம் பணக்காரர்களாக காய் வாங்க வருவாங்க, சாயங்காலம் இந்த 100 நாள் வேலை சித்தாளுக கூலி வேலைக்கு போனவங்க வீட்டு வேலைக்கு போனவங்க தான் காய் வாங்க வருவாங்க, 2 காய் சேர்த்து போட்டோம்ட்டு 4 10 ரூபான்னு அவங்களுக்கெல்லாம் குடிப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு காய் விற்கிற அம்மாட்ட கூட இவ்வளவு கருணை இருக்கிறது. அந்த கருணையும் இன்பமும் பெண்கள் கையில் தான் இருக்குது, அவர்கள் தான் இல்லத்து அரசிகள் அப்படிங்கிறத இது மாதிரி இலக்கியங்கள் தானே சொல்லுச்சு. இலக்கியங்கள் பெண்களை எங்கே கொண்டு போய், அதான் தையலை உயர்வு செய் அப்படின்னு சொன்னார். இலக்கியங்கள் தான் பெண்களை படிக்க வைத்தது. பெரிய அதிகாரியாக இருப்பார், வீட்டுக்குள்ளே வந்தோன்னே அவர் படுற பாட்டை பார்த்துருக்கீங்களா? பெரிய ஐஜியாக இருப்பார், வழிநடுக சலிட்டு அடிப்பாங்க போலீஸ்காரங்களாம், ஐயா 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 எஸ். வீட்டுக்கு போகிறார் ஐஜி, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், காலிங் பெல் அடிக்கிறாரு. அவங்க வீட்டுக்காரம்மா கதவை திறந்து, ஏயா அவ்வளவு நேரம் 11:30க்கு வர்றதாக்க, உன்னையெல்லாம் எப்படி போலீஸ் வேலையில் வச்சுருக்காங்க? பின்னாடி ஏட்டியாவும் இன்ஸ்பெக்டர் நிற்கிறாங்க. இப்படி பார்க்க, இன்னும் இங்கே தான் இருக்கீங்களாடா? இல்லைங்கய்யா நாங்கள் பார்த்துட்டேங்கய்யா, ஐயா நிலைமையும் வீட்டில் இப்படித்தானா, நாங்கள் எங்கள் நிலைமை தான் இப்போ இருக்குன்னு பார்த்தா ஐயாவுக்கே இப்படித்தானான், எல்லாத்து வீட்லேயும் இப்படித்தான். நான் பெரிய அரசியல்வாதி, வீட்டில் போய் மீட்டிங் போட்டு பேச முடியுமா? அந்த உட்காந்துருக்காங்கல்ல, அன்பார்ந்த மனைவி அவர்களே, எனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் அவர்களே, மாற்று மேனது கொழுந்தியா அவர்களே, மனது எனது மைத்துணர் அவர்களே அப்படின்னோம்னா, ஐயோ வேலையா பாரியா, இங்கேயுமா வந்து மீட்டிங்கு, சரி எப்படிம்மா அந்த அம்மா இவர் மேய்க்கிறேன்னா ஒரு சால்வையை போத்தனா பேசாமல் போயிடுவார் அப்படின்னு. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்துட்டான்னா அவன் வந்து மனைவிக்கு கணவன் ஆயிரணும். நுட்பம் பெண்கள்கிட்ட தான் இருக்குது. அதனால தான் வந்து பெண்களை தையல் அப்படின்னு சொல்லி ஊசிக்கு இணையாக சொன்னான். தையல் பலவற்றை இணைக்கக்கூடிய ஊசி போன்றவர்கள் பெண்கள். அதனால தான் வந்து ஒரு பெண்ணால் தான் மிகப்பெரிய ஆட்களை எல்லாம், பெரிய ஆளாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்து அவனையும் ஆட்சி செய்யக்கூடிய ஆற்றல் ஒரு பெண்ணுக்கு தான் உண்டு.
அதனால தான் கல்விக்கும் செல்வத்திற்கும் வீரத்திற்கும் பெண்களை கடவுளாக வைத்தார்கள். கல்விக்கு சரஸ்வதி, செல்வத்துக்கு லட்சுமி, வீரத்துக்கு பார்வதி. ஆனால் ஒரு பெண் உண்மையிலே லட்சுமியாக, சரஸ்வதியாக, பார்வதியாக எப்போ இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், கல்வி என்ற ஆயுதத்தை ஒரு பெண் கல்வி கற்ற பிறகு இந்த உலகத்தில் அவளை சரஸ்வதியை இந்த உலகத்தில் பார்க்கணும்னா பெண்களுக்கு கல்வியை கொடுக்கணும். இந்த உலகத்தில் பெண்ணை நாம் லட்சுமியாக பார்க்க வேண்டுமென்றால் சொத்துரிமையை பெண்களுக்கு கொடுத்த டாக்டர் கலைஞருடைய அந்த சொத்துரிமையை பெண்களுக்கு கொடுத்து, பெண்கள் கையில் பொருளாதாரத்தை கொடுத்து இந்த உலகத்தில் அவளை லட்சுமியாக்கணும். பெண்களுக்கு வீரத்தை கொடுத்து ஆண்கள் மட்டும்தான் காவல்துறையில் பணிபுரிய முடியும் என்ற நிலையை மாற்றி, பெண்களும் காவல்துறையில் ஒரு ஆணை பாதுகாக்க ஒரு பெண் கமாண்டோவால் முடியும் என்பதை நிலைநாட்டி பார்வதியாக பெண்களை உழவ விடுவது, இந்த மாதிரி கல்வியையும் செல்வத்தையும் வீரத்தையும் பெண்களுக்கு கொடுத்தது. அன்றிலிருந்து இன்று வரை திரைப்படங்கள் வருவதற்கு முன்பே பெண்களுக்கு கல்வியையும் செல்வத்தையும் வீரத்தையும் வழங்கி ஒரு பெண்ணை உயர்வு செய்தது திரைப்படங்களை விட இலக்கியங்கள் தான் ஒரு பெண்ணை உயர்வு செய்து இன்று வரை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அந்த இலக்கியங்கள் நிறைந்த இடம்தான் இந்த புத்தக திருவிழாக்கள். புத்தகங்களை ஆயுதமாக்குவோம், பெண்களை உயர்வு செய்வோம். இந்த சர்வதேச பெண்கள் தினத்தில் பெண்களை மதிப்போம் என்ற உறுதிமொழியை நாம் எடுத்து இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்து பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக சொல்லி, மாவட்ட ஆட்சியர் 2 மணி நேரம் எங்களுடைய பட்டிமன்றத்தை அமர்ந்து கேட்டதற்காக அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளை உங்கள் பலத்த கரவொலியோடு அவர்களுக்கு நன்றியை செலுத்தி இந்த புத்தக திருவிழா மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்களோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.